லோகேஷ் வேற யாராவது வருவாங்களா இல்லை ஸ்டார்ட் பண்ணிடலாமா எப்படி? வருவாங்க போல சார், வருவாங்க சார். நீ எதுக்கும் ஒரு இது போட்டு விட்டுற மெசேஜ். நம்ம எஸ் சார், எஸ் சார். வரவங்க வரட்டும், நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வராதவங்களுக்கு நம்ம வீடியோ ஓகே அப்படியே சார், ஓகே சார். கொடுத்துடலாம். ஏன்னா ஒன்ஸ் உள்ள போயிட்டா அப்புறம் திரும்ப அலோவ் பண்ண முடியாது, அதுக்குதான். போட்டாச்சு சார். ஓகே. ஆக்சுவலாக சண்டே வந்து எல்லாரையும் நம்ம வந்து கம்பல்சரி பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தே கேன் see த வீடியோ. டைம் நம்ம கம்மியாக இருக்கிறனால தான் இது மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டா நார்மல் கிளாஸே வச்சு முடிச்சிடலாம். ஜனவரியில் எல்லாம் ட்ரைனிங் போயிட்டீங்க, அப்புறம் லேபு வச்சுட்டாங்க. ஸோ நிறைய கிளாஸ் நமக்கு போயிடுச்சு. Okay, we will start the class. Okay. Okay. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் வராங்க இல்லையா? ஓகே, ஸ்லைடு தெரியுதுலப்பா நல்லா? எஸ் சார், தெரியுது சார். ஓகே, இது வந்து ஸ்லைட் ஷேர்ல இருந்து நான் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கணேஷ் மூர்த்தி சார்னு ஒருத்தர் சவிதால இருந்து ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நான் டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அவரோட ஸ்லைடே ஆரம்பிக்குது. ஸோ நேற்று பார்த்தது அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் எம்சிக்யூல வரும். தட் இஸ் ஃபார் இது பார்த்தோன்னே, இந்த ஸ்கெட்ச் பார்த்தோன்னே கோனா இல்லை பிரமிடான்னு உங்களுக்கு டவுட் வரும். பேஸை பாருங்க. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் எ பேஸ். ஸோ சர்க்குலர் பேஸாக இருக்கிறதுனால இட் இஸ் அ கோன். ஓகே. ஸோ செக்ஷன் பிளேன் அப்பெக்ஸில் போகும்போது கட் சர்ஃபேஸ் வந்து ட்ரையாங்கிள். இது வந்து கட் சர்ஃபேஸ். ஓகே. அதே மாதிரி செக்ஷன் பிளேன் ஜென்ரேட்டரை கட் பண்ணும்போது கட் சர்ஃபேஸ் எலிப்ஸ். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்கெட்ச் வந்து உங்கள் மைண்டில் வரணும், அப்போ தான் அப்ஜெக்டிவ் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி செக்ஷன் பிளேன் பாருங்கள், ஒரு ஜென்ரேட்டருக்கு பேரலல். இந்த ஜென்ரேட்டர் அல்லது அந்த ஜென்ரேட்டர், ஏதாவது ஒரு ஜென்ரேட்டருக்கு பேரலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? கட் சர்ஃபேஸ். வில் பி கெட்டிங் பேரபோலா. சரியா? அதே மாதிரி செக்ஷன் பிளேன் பேரலல் டு த ஆக்சிஸ், இந்த பக்கம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்தாலும் சரி. இது இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் போட்டால் கூட வாட் வில் பி கெட்டிங் ஹைப்பர்போலா. இது அடுத்தது வந்து சிலிண்டர். சிலிண்டரில் வந்து 2 ஜென்ரேட்டர், அதாவது ஒரு ஜென்ரேட்டர் மட்டும் கிடையாது. இட் ஷுட் கட் த என்டையர் ஜென்ரேட்டர். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் எலிப்ஸ். ஓகே. அதே மாதிரி இது வந்து ஸ்கொயர் பிரமிட். எப்படி சொல்கிறோன்னா, ஃப்ரண்ட் வியூ எல்லாமே ட்ரையாங்கிள், பேஸை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பேஸை பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் அ ஸ்கொயர். ஸோ இதில் வந்து செக்ஷன் பிளைன் வந்து இட் இஸ் கட்டிங் ஜென்ரேட்டர்னு சொல்லக்கூடாது, ஸ்லாண்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ ஸ்லாண்ட் எட்ஜஸ் கட் பண்ணும்போது வில் பி ஹேவிங் அ கட் சர்ஃபேஸ் ஆஸ் ட்ரபீசாய்ட். ஓகே, ட்ரபீசம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுலாம், அதெல்லாம் பார்த்துட்டு போவோம். அதாவது அப்ஜெக்டிவ்காக இந்த ஸ்லைடு வந்து இட் இஸ் லுக்கிங் குட். ஸோ ஒரு பாயிண்ட்டுமே வில் பி ஆஸ்க்ட் அஸ் அ அப்ஜெக்டிவ். ஓகேயா? சரி, எதுக்காக செக்ஷன் பண்ணுறோம், எதுக்காக செக்ஷன் வியூ வரைகிறோன்னு கேட்டால் நார்மல் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்ன இது தெரியலையோ, ஸோ இடன் டீட்டெயில் அல்லது டாட்டட் லைன் அதோட ஃபீச்சரை பற்றி தெரியறதுக்காக we are doing what? Section. And we are having sectional views. ஓகேயா? ஸோ பேசிக்கலி அதுக்காக தான் நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸே பார்க்குறோம். ஸோ செக்ஷனல் அண்ட் செக்ஷன் வியூஸ் எதுக்காகனா இடன் டீட்டெயிலை கிளியராக பார்க்கறதுக்காக. ஓகே. ஸோ இந்த இது நான் வச்சுக்கோங்க, இது அப்ஜெக்டிவ்ல வரும். சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் என்னது ரிமெம்பர் பண்ணணும் தேவையில்லை.
செக்ஷன் வியூ எதுக்காக பண்றோம்னா இடன் டீட்டெயில பார்க்கறதுக்கு. அந்த கான்செப்ட் மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகேயா? மற்ற இதெல்லாம் அவ்வளோவா அப்ஜெக்டிவ்க்கு ஸ்கோப் கிடையாது. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம். இது பார்த்துக்கோங்க. இதில் வந்து இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஃபுல்லாக செக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ஆஃப் செக்ஷன், ஆஃப் செட்டு, ரிவால்வ்டு, ரிமூவ்டு, ப்ரோக்கன் அவுட். ஓகேயா? ஸோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷனிங். ஓகேயா? ஸோ இது என்னதுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு டைப்ஸ் ஆஃப் செக்ஷனல் வீவ்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே? இந்த ஸ்லைடை வந்து உங்களுக்கு நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டு விடுறேன். ஸோ செக்ஷன் பிளேன்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிளாஸ்ல எஸ்பின்னு மார்க் பண்ணுவேன். அதுதான் என்னது? கட்டிங் பிளேன் ஆர் செக்ஷன் பிளேன். ஓகேயா? ஸோ செக்ஷன் பிளேனை எப்படி காட்டுறது? இது ரொம்ப முக்கியம். சென்டர் லைன் மாதிரியே இருக்கும். ஓகேயா? அதாவது பார்த்தீங்கன்னா லாங் டேஷ் டாட், இது நான் வச்சுக்கோங்க. ஹவு டு ஷோ எ கட்டிங் பிளேன். இப்போ அப்ஜெக்டிவ்னால இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அப்ஜெக்டிவா ஃப்ரேம் பண்ணலாம். ஹவு வி கேன் ரெப்ரசன்ட் எ கட்டிங் பிளேன். ஓகேயா? ஸோ இந்த வேர்டை நான் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கெட்ச் வரைஞ்சா உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆனால் சென்டென்ஸ் ஃபார்மில் கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம்லேயும் நான் வச்சுக்கோங்க, ஸ்கெட்சில் எப்படி இருக்கணும் அதுவும் நான் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஸ்கெட்ச் ஃபார்மில் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே சென்டென்ஸில் மாற்றுங்க. எப்படி இருக்கும் செக்ஷன் பிளேன்? ஒரு டேஷ் வரும், அப்புறம் ஒரு சின்ன டேஷ் மாதிரி வரும். ஆக்சுவலாக அது டாட். ஓகே? ஸோ லாங் டேஷ் ஒரு டாட், அப்புறம் லாங் டேஷ் ஒரு டாட், இப்படியே போயிட்டே இருக்கும் கட்டிங் பிளேன். கடைசி எண்டில் என்ன இருக்கும்? டார்க்கன் பண்ணி இருக்கும். ஸோ அதுதான் இது கட்டிங் பிளேன். ஓகே? அப்படியே நான் போய் இப்போ கட்டிங் பிளேனை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சார் சார்
சார். ஸ்கிரீன் ஷேரிங்கில் ப்ராப்ளமாக வருது. பிடிஎஃப் ஷேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் மீட்லேருந்து வெளியே வந்துடுது. ஒரே நிமிஷம் அப்படி லைன்லேயே இருங்க. ஓகே சார். ஓகே சார். எனக்கும் அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் ஒரு ரிவ்யூ அட்டன் பண்ணும்போது நார்மலாக கூகுள் மீட் நல்லா போகுது, ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணால் இதாயிருது. இப்போ பிடிஎஃப் தெரியுதாப்பா? எஸ் சார், தெரியும் சார். ஓகே ஓகே. ஸோ இதில் கட்டிங் பிளேன் எது சொல்லுங்க? செக்ஷன் பிளேன் எது? எஸ்பி சார். ஓகே, பாருங்க அது எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் அப்ஜெக்டிவாக கேட்போம். பார்த்தீங்கன்னா லாங் டேஷ் ஃபாலோட் பை டாட் அல்லது ஒரு சின்ன டேஷ். ஓகே, அப்படியே கண்டினியூஸாக போகுது. எஸ்பின்னு டினோட் பண்ணிட்டு அந்த எண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் கெட்டிங் டார்க்கன்ட். ஓகே, அந்த எண்டு வந்து டார்க்கன் பண்ணணும். இதை வந்து ஹெச்பியில் தான் போடணும். சரியா? ஸோ இது நான் வச்சுக்கோங்க. கட்டிங் பிளேன் இஸ் ரெப்ரசன்டட் பை அ செயின் லைன், அல்டர்னேட் லாங் டேஷ், அப்புறம் டாட். ஓகே, கடைசி எண்டு வந்து இட் ஷுட் பி திக். ஃபுல் செக்ஷன் வியூனா என்ன தெரியுமா? கட்டிங் பிளேன் என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே உள்ள போகிறது தான் ஃபுல் செக்ஷன் வியூ. ஓகே, அதாவது ஃபுல் செக்ஷன் வியூனா கட்டிங் பிளேன் வில் பி கிராசிங் த என்டையர் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ என்னென்ன ஹிடன் லைன் இருக்கோ தட் வில் பி விசிபிள் இன் செக்ஷனல் வியூ. இப்போ நார்மலாக நீங்கள் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரும்போது ஹிடன் லைன்ஸ் இருக்கும். நீங்கள் அது செக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஹிடன் லைன்ஸ் வில் பி விசிபிள். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்டை நான் வச்சுக்கோங்க. செக்ஷனிங் பண்ணுறதுனால ஐ கேன் சி த ஹிடன் லைன்ஸ். சரி, அப்புறம் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தேவா அன்மியூட் பண்ணுப்பா. Yes, sir. Are you able to hear me? என்னப்பா? Are you able to hear me, sir? எஸ். இதுல பாத்தீங்கன்னா ஆச்சிங் எதுக்காக பண்றோம் சார்? ஆச்சிங் பண்றதுனால அதோட பர்பஸ் என்ன? இது ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின். செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல ஆச்சிங் பண்றோம்ல, எதுக்காக பண்றோம் சார்?
Sir, can you able to show the diagram, sir? நீ பேசுறது எனக்கு கேக்குதுப்பா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? Yes, sir. அதான் hatching எதுக்காக பண்றோம்? hatching represents what? தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சார். தெரியலையா? சரி, நோ ப்ராப்ளம், லேர்ன் பண்ணிக்கோ. மியூட் பண்ணிடு. ஓகே, லோகேஷ் தெரியுமாப்பா hatching எதுக்காக பண்றோம்னு? கட்டான சர்ஃபேஸை காமிக்கிறதுக்கு சார். ஓகே, வெரி குட்பா. கட் சர்ஃபேஸை காமிக்கிறதுக்காக தான் hatching பண்றோம். இது எல்லாமே அப்ஜெக்டிவ். நான் எது கேட்குறேன்னா, இனிமேல் கிளாஸ்ல இது மாதிரி தான் கேட்டாகணும். அப்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா ஏதாவது கான்செப்ட் எடுத்துக்கிட்டு we have to ask. இதான் கொஸ்டின். hatching represents what? கட் சர்ஃபேஸ், ட்ரூ சர்ஃபேஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ இது இங்கே பார்த்துக்கோங்க. hatching வந்து will be indicating the cut surface. ஓகேயா? ஸோ hatchingக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணுவீங்கப்பா? யாராவது சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. hatching என்ன பென்சில்? 2H. வெரி குட். ஓகேயா? 2H, sir. வெரி குட், வெரி குட். ஆங்கிள் வந்து 45 Yes, further to the name hatching, cross line instead of that hatching, I forgot that name. ஓகேப்பா. என்ன ப்ராப்ளம்? வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா வரல. ஓகே, நெக்ஸ்ட் நேத்து நான் சொன்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் ட்ரங்கேட்டட் சாலிட். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் a question. இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் டேர்ம் சார். ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் ஒன் வந்து ட்ரங்கேட்டட் சாலிட். truncated solid. அப்ப क्वेश्चन வந்து நான் இப்படி கேட்பேன். when the section plane அல்லது cutting plane parallel to the base னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வருமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும். குட். அதே செக்ஷன் அல்லது கட்டிங் பிளேன் inclined to the base னா ட்ரங்கேட்டட் சாலிட். will be getting what? truncated solid. so இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேயா? சோ மெயினா இப்ப இது வந்து ஆன்லைன் இதுல வந்து நம்ம அப்ஜெக்டிவ் தான் மெயினா டிஸ்கஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு அப்ஜெக்டிவ். ஓகேயா? ஓகே சார். ஸோ கட்டிங் பிளேனோட டிஃப்ரெண்ட் பொசிஷன் இது நமக்கு தேவையில்லை. இப்போ டைரக்டா ப்ராப்ளம் போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் இதில் கொஸ்டின்லாம் ரீட் பண்ண தேவையில்ல. நீங்கள் இப்போ கொஸ்டினை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதில் கட்டிங் பிளேன் எந்த பிளேனுக்கு பேரலல், எந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்? ஏதாவது ஐடியா இருக்கா? கட்டிங் பிளேன் parallel to HP sir. Parallel to HP, perpendicular to VP. Perpendicular to VP. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே, சரி. கட்டிங் பிளேன் வந்து parallel to HP and perpendicular to VP. அதனால ஃப்ரண்ட் வியூவை அது அப்படியே கட் பண்ணோம். ஸோ அதனால இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து இட் வில் பி வெரி நைஸ். இங்க வந்து they have shown a isometric view so that you can see the section plane. ஓகே, செக்ஷன் பிளேன் ஆர் கட்டிங் பிளேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூல கட் பண்றது. ஸோ பெண்டகனல் பிரமிட்னா எப்படி வரையணும்னு சொல்லி தரணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வில் பி டிராயிங் த பெண்டகன் அண்ட் வில் பி லொகேட்டிங் சென்டர் அண்ட் வில் பி கம்ப்ளீட்டிங் த ஃப்ரண்ட் வியூ ட்ரையாங்கல். ஓகேயா? செக்ஷன் பிளேன் வந்து என்ன சொல்றான்? கண்டிஷன் ப்ராப்ளத்தை நம்ம ரீட் பண்ண அவசியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். 20 mm ஃப்ரம் த அப்பெக்ஸ். 20 mm ஃப்ரம் த அப்பெக்ஸ்னா மேல இருந்து கீழே டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல மார்க் பண்ணணும். இதே 20 mm ஃப்ரம் த பேஸ்னா எங்க மார்க் பண்ணுவீங்க? கீழே இருந்து மேல மார்க் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதில் இந்த சைட்லேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். நம்ம யூஸ்வலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அவன் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் நம்ம டிராயிங் வரையறதா இருந்துச்சுன்னா தான் ரொம்ப இதை டீட்டெயில்ஸை நோட் பண்ணணும், இல்லாட்டினி இது தேவையில்லை. ஸோ 1' இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் முக்கியமானது என்ன கேட்க போறேன்னா, இங்கே ஒரு ஆச்சிங் பண்ணி ஒரு சின்ன பெண்டகன் வரைஞ்சிருக்கேன்ல, அது அப்பேரண்ட் ஷேப்பா ட்ரூ ஷேப்பா? யாரு ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அப்பேரண்ட் ஷேப் சார். ட்ரூ ஷேப். ஏன்? parallel to HP இல்ல சார், இன்க்ளைனா தான் apparent shape. ஓகே, வெரி குட். அதாவது பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிளேன் வந்து parallel to HP. இந்த பாருங்க, என்னோட கர்சர் மூவ்மெண்ட் பார்க்க முடியுதா? ஒரு ஹேண்ட் தெரியுதா? எஸ் சார். சரி சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிளேன் வந்து parallel to HP. ஸோ இங்கே கட் பண்ணிட்டு அங்கே என்ன கட் சர்ஃபேஸ் இருக்கோ அதை நான் அப்படியே ஹெச்பிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க.
இட் இஸ் parallel டு செக்ஷன் பிளேன், அதனால ட்ரூ ஷேப் வந்துடும். இதே parallel to HP இருக்கிறதுனால will be ஒரு question objective. இது மாதிரி நான் கேட்பேன். ஒரே நிமிஷம் சார், எனக்கு டவுட் சார். என்ன சொல்லுப்பா சார், சொல்லுப்பா. இப்போ நீங்க தான் சார் சொன்னீங்க அது வந்து ட்ரூ ஷேப் தானே சார். அப்போ வந்து நீங்க கட் சர்ஃபேஸ்னு சொன்னீங்களே சார், அது டவுட்டா இருக்கு சார். வெரி குட் வெரி குட். அதை நான் உனக்கு சொல்லிடுறேன். அதாவது கட் சர்ஃபேஸ் வந்து 3Dல தெரியுது, நல்லா நான் வச்சுக்கோ. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கட் பண்ணிட்டேன்னா அந்த கட் சர்ஃபேஸ் வந்து 3Dல தெரியுது. அதை ப்ரொஜெக்ட் பண்றோம் பார்த்தியா, ஃப்ரண்ட் வியூலயோ டாப் வியூலோ ப்ரொஜெக்ட் பண்றோம்ல, அதுல ஃப்ரண்ட் வியூல ட்ரூ ஷேப் வரப்போதா இல்ல டாப் வியூல ட்ரூ ஷேப் வரப்போதான்னு சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா செக்ஷன் பிளேன் parallel டு ஹெச்பினா டாப் வியூல ட்ரூ ஷேப் வரும். இதே செக்ஷன் பிளேன் parallel டு விபினா ஃப்ரண்ட் வியூல ட்ரூ ஷேப் வரும். செக்ஷன் பிளேன் இன்க்ளைண்டா இருந்துன்னு வச்சுக்கோ, ஃப்ரண்ட் வியூலும் ட்ரூ ஷேப் வராது, டாப் வியூலயும் ட்ரூ ஷேப் வராது. இன்னொரு பிளேன் வரைஞ்சி ஆக்சிலரி பிளேன் வரைஞ்சி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அப்படி வரையக்கூடிய பிளேன் வந்து நம்ம இன்க்ளைன்டு செக்ஷன் பிளேனுக்கு பேரலா இருக்கும். ஓகேயா? கட் சர்ஃபேஸ்னா என்னன்னா வெட்டுனா அப்புறம் தெரியிற சர்ஃபேஸ், அது வந்து 3Dல அதோட ப்ரொஜெக்ஷன், அது கட் சர்ஃபேஸோட டாப் வியூ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ நான் இதை சொல்றேன், நல்லா கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது வந்து ஒரு பென்டகனல் பிரமிட், மேல நான் கட் பண்ணிட்டேன். ஓகேயா? இங்க வந்து கட் சர்ஃபேஸ் தெரியுது, அதாவது என்னதுன்னா ஒரு சின்ன பென்டகன் தெரியுது. மேல இருந்து பார்த்தேன்னா அந்த பென்டகன் எனக்கு தெரியும், அதை தான் இங்க நான் வரைஞ்சிட்டேன். ஃப்ரண்ட்ல பார்த்தேன்னா அந்த பென்டகன் எனக்கு தெரியாது, ஆனா கட்டிங் பிளேன் மட்டும் தெரியும். கட்டிங் பிளேன் இந்த எஸ்பி மட்டும் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. கட்டிங் பிளேன் ஒரு லைனா தெரியும். ஆக்சுவலா கட்டிங் பிளேன் வந்து ஒரு பிளேன், இட் இஸ் ஹேவிங் த லென்த் அண்ட் பிரெத். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் லென்த் அண்ட் இட் இஸ் ஹேவிங் பிரெத். இந்த டைமென்ஷன் எனக்கு தெரியாது ஃப்ரண்ட் வியூல. டாப் வியூல பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேன் கட் பண்ணிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம்ல, கட்டிங் பிளேன் வந்து ஒரு இமேஜினரி தான், இட் இஸ் நாட் இந்த ப்ரெசன்ட். ஓகே, ஸோ இதை கட் பண்ணிட்டு நான் மேலே இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ சாலிட்ல என்ன இருக்கும், ஒரு சின்ன பென்டகன் கட் சர்ஃபேஸா தெரியும். ஓகே, அதோட டாப் வியூ தான் இது. ஓகே, ஸோ இது வந்து கட்டாயி இருக்கிறதுனால, ஃபுல்லா இல்லாம கட்டாயி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், ஆச்சிங் பண்றோம். ஓகே, இட் இஸ் அ கட் சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் சொல்ல போறீங்க. டிஃபைன் த ப்ராப்ளம். நான் இப்போ நானே பேரை கூப்பிட்டுறேன், அப்போதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இல்லை யாரெல்லாம் இருக்கிறீங்க? வைனப்பிரியா? எஸ் சார். ஓகே, இந்த ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுமா சார்? அந்த ஸ்லைடு மட்டும் ஒரே நிமிஷம். இப்போ தெரியும். ப்ராப்ளத்தை சும்மா ஹெக்ஸகனல் பிரமிட். வெரி குட். parallel to HP and perpendicular to VP. எது parallel to HP? Base. இல்ல நான் உன்ட்ட என்ன கேக்குறேன், இது கரெக்டா சொல்லிட்டேன், ஹெக்ஸகனல் பிரமிட்னு கரெக்டா சொல்லிட்டேன். சாலிடோட பொசிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் செக்ஷன் பிளேனுக்கு பா. செக்ஷன் பிளேனே இப்போதைக்கு மறந்துடு, சாலிடோட பொசிஷனை பத்தி சொல்லு. இப்ப solid position parallel to HP perpendicular to VP. என்னது ஆக்சிஸ்? சாலிடோட பொசிஷனாலே நம்ம என்ன சொல்லணும், ஆக்சிஸ் தான் சொல்லணும். சரியா? சோ ஆக்சிஸ் வந்து என்ன சொல்வ, பெர்பெண்டிகுலர் டு HP parallel to VP. ஓகே சார், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அது நான் ஷேப் அப்படி பார்த்தோம். இன்னொன்னு திரும்ப சொல்லிடுறேன், எப்ப ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு HPயா இருக்கோ பேஸ் வந்து டாப் வியூல தெரியும். இதே ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு VPனா பேஸ் வந்து எங்க தெரியும், ஃப்ரண்ட் வியூல தெரியும். ஓகேயா? சரி, இப்ப அப்படியே லைன்ல இரு, நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன், நீ சொல்லு. எ சிலிண்டர், ஓகேயா? கேக்குதா? எஸ் சார். சிலிண்டர் ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு VP, parallel to HP. பேஸ் வந்து இந்த சர்க்கிள் வந்து ஃப்ரண்ட் வியூல தெரியுமா, டாப் வியூல தெரியுமா? ஆக்சிஸ் வந்து perpendicular to VP, parallel to HP. இமேஜின் பண்ண முடியுதா? சொல்லு. இப்ப அந்த சர்க்குலர் பேஸ் ஃப்ரண்ட் வியூல தெரியுமா, டாப் வியூல தெரியுமா? டாப் வியூல. ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு VPனா சாலிட் இப்படி இருக்கு பாரு, see the movement, cursor movement. சிலிண்டர் வந்து இப்படி பொசிஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். டாப் வியூல பார்த்தா எனக்கு ரெக்டாங்கிளா தான் தெரியும், ஃப்ரண்ட் வியூல பார்த்தா தான் சர்க்கிள் தெரியும்.
நான் இப்பதான் நான் சொன்னேன், ஆக்சிஸ் வந்து எந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கோ அந்த பிளேன்ல பேஸ் தெரியும். சிலிண்டருக்கு வந்து பேஸ் வந்து என்னது? சர்க்கிள். ஓகேயா? சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். பென்டகனல் பிரிசம். ஓகேயா? பென்டகனல் பிரிசம் ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. இப்போ பேஸ் எதுல தெரியும் சொல்லு? இப்போ வந்து பேஸ் வந்து கீழே தெரியும், மேல அதாவது வந்து டாப் வியூல தெரியும், ஃப்ரண்ட் வியூல வந்து அந்த இது தெரியும். ஓகே, இப்போ நான் பேஸ்னு கேட்டா இதான் அப்ஜெக்டிவா வரும். பேஸ் வந்து எந்த வியூல தெரியும்னு கேட்டா டாப் வியூல தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேயா? சரி, இப்போ அந்த செக்ஷனல் பிளேன் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, இப்போ அந்த அவங்க சாலிடோட நேம் சொல்லிட்டாங்க. இப்போ செக்ஷனல் பிளேன் எங்க இருக்கு தெரியும் அப்படி கேட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாலிட் வந்து பேரல் டு ஹெச்பி பெர்பெண்டிகுலர் டு விபினா செக்ஷனல் பிளேனுக்கு ஆன்சர் அதான். இப்ப நீ சாலிடை டிஃபைன் பண்ணிட்ட. சாலிடை டிஃபைன் பண்ணும்போது சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதுக்கு தான் அதுக்கு போனேன். சோ இப்போ நீ செக்ஷன் பிளேனை டிஃபைன் பண்ணு. இந்த ஃப்ரண்ட் வியூவை பார்த்து செக்ஷன் பிளேனை டிஃபைன் பண்ணு. இந்த வியூனாலும் யூஸ் பண்ணிக்கோ. இது ஆக்சுவலா இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான். இப்போ செக்ஷன் பிளேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லு, பொசிஷன் சொல்லு. செக்ஷனல் இப்போ செக்ஷனல் பிளேன் வந்து parallel to HP perpendicular to VP யா இருக்கு. ஓகே, குட். பொசிஷன், டைமென்ஷன், செக்ஷன் பிளேன் எவ்வளவு தூரம் இருக்கு? செக்ஷனல் பிளேன் வந்து above 25 mm இருக்கு. அபவ்னா எதுல இருந்து அபவ்? பேஸ் above the base. ஓகே, வெரி குட். மியூட் பண்ணிக்கோ. ஓகே சார். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். ஸோ செக்ஷன் பிளேன் வந்து 25 mm above the base. ஓகேயா? இதே இது 30 mm ஃப்ரம் த அப்பெக்ஸ்னா ஜீரோல அந்த ஓல இருந்து இந்த டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல மார்க் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ இந்த செக்ஷன் பிளேன் இப்போ வரைஞ்சிட்டோம்ல, இதை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். 1ல இருந்து அப்படியே ப்ரொஜெக்டர் வருவேன். 1 வந்து ஓஏ கட் பண்றது, அப்படியே ஓஏ கட் பண்றது, அப்படியே எல்லா பாயிண்ட்டும் மார்க் பண்ணிடுற. ஒரு சின்ன பெண்டகன் தெரியும். இதுல வந்து என்ன செய்யற? ஷேட் பண்ணி வச்சிரு. ஸோ இந்த கட் பண்ண எக்ஸகனல் பிரமிடை மேலே இருந்து பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற பேஸ் ஃபுல்லா தெரியும். அதாவது பாரு, A to F அது வந்து கட்டே ஆல, அதாவது பாட்டம் ஃபுல்லா தெரியும். டாப்ல ஒரு ரெடியூஸ்டு ஷேப் தெரியும், அதாவது 1 to 6 அது வந்து இட் இஸ் அ ரெடியூஸ்டு பென்டகன், ரெடியூஸ்டு எக்ஸகன். அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். வேற யாராவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. இப்போ நானே கால் பண்றேன். கிருத்திகா, அன்மியூட் பண்ணு கால. லைன்ல இருக்கியா? மைக் ப்ராப்ளமா? ஓகே ஓகே, மியூட் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேவன் ராஜா, தேவா தேவா அன்மியூட் பண்ணுப்பா. எஸ் சார். சரி, அப்படியே அன்மியூட் பண்ணிட்டே இரு. இப்போ நீ தான் ஆன்சர் பண்ண போற. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உனக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது பாரு, இது நீ இந்த சாலிடை பத்தி சொல்லு, அப்புறம் செக்ஷன் பிளேனை பத்தி சொல்லு. The solid is cone, sir. ஆமா, good. Then the section plane is perpendicular to the VP and it is parallel to HP, sir. So okay. the section plane cuts in the front view, sir. Very good. So section plane position மட்டும் சொல்லு. பொசிஷன் வந்து என்னதுன்னா எவ்வளவு தூரம் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 25 units above from HP, sir. That is okay, very good. நீ 25 யூனிட்ஸ் ன்னு சொன்ன. எப்பவுமே இன்ஜினியரிங் கிராபிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் போடலனா mm தான். ஓகே, 25 mm. ஓகே, 25 mm. குட். மியூட் பண்ணிக்கோ. ஓகே சார், थैंक यू சார். ஸோ இது நெக்ஸ்ட் யாரையும் கால் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்மளே பார்த்துடலாம். ஸோ ஒரு சிலிண்டர், அதே மாதிரி ஹரிசாண்டல் செக்ஷன் பிளேன். ஸோ சிலிண்டரை இப்படி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னது பாருங்க, இது மட்டும் தான் ரொம்ப முக்கியமானது. when I am cutting a cylinder by a horizontal section plane, ரெடியூஸ்ட்லாம் தெரியாது, ஏன்னா சிலிண்டர் வந்து ஒரு யூனிஃபார்ம் இதுதான். செக்ஷன் பிளேன் வந்து ஹரிசாண்டலா இருக்கு, இட் இஸ் parallel to HP. ஸோ என்னது பாருங்க, பேஸ் எப்படி இருக்கோ அப்படிதான் கட் சர்ஃபேஸும் இருக்கும். இது எழுதி வச்சுக்கோப்பா, இது வந்து அப்ஜெக்டிவ்ல கேட்கலாம். இதை தான் அப்ஜெக்டிவ்ல
கேட்பான். என்ன பண்ற? ஃபார் அ சிலிண்டர் if I'm going to cut with horizontal section plane. Horizontal section plane என்னது? Section plane parallel to HP. ஓகேயா, நோட் பண்ணிக்கோ. For a cylinder, horizontal section plane, that is section plane parallel to HP. அப்படி கட் பண்ணும்போது என்னது? கீழே சர்க்கிள் தெரியுதுல்ல, மேல வந்து ஒரு எலிப்ஸோ வராது, ஏன்னா செக்ஷன் பிளேன் வந்து parallel. அப்படியே அதே சர்க்கிள் வந்துடும். அதாவது மேல வந்து மெயின் பேஸ் வராது, அதாவது டாப் பேஸ் வராது, நடுவில் இப்போ 40 mm மேல நான் கட் பண்றேன். இங்க பாரு, அபவ் த பேஸ் 40 mm மேல கட் பண்றேன். அப்ப என்னது? மேலையும் ஒரு கட் சர்ஃபேஸ் சர்க்கிள், அந்த சர்க்கிளும் எப்படி இருக்குது? டாப் வியூவோட கோயின்சைட் ஆகுது. அதாவது எக்ஸாக்ட் டைமென்ஷன். கட் சர்ஃபேஸும் 50 mm தான் டயமீட்டர். ட்ரூ ஷேப் வந்துருது. புரியுதா? சார் புரியுது சார். ஸோ இதை வந்து அப்ஜெக்டிவ்ல கேட்பான். எப்படி கேட்பானா, ஃபார் அ சிலிண்டர் it is cut by a horizontal section plane, say some distance. ஓகே, ஹைட்டுக்கு பாதின்னு சொல்லிக்கிறான். இது எந்த நம்பரும் கொடுக்காம the horizontal section plane cuts the cylinder at half of its height. What will be the true shape dimension? It will be equal to diameter, less than diameter, greater than diameter, otherwise it will be a ellipse. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? It will be equal to diameter. இதான் அவன் அப்ஜெக்டிவா ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸா போடுவான். சென்டென்ஸா போடும்போது நீங்க அதை ரீட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுக்குள்ள ஒரு என்னது, ஒரு மோனோட்டோனியஸ் ஜாப்பா இருக்கும், புரியாம போயிடும். இது ஆக்சுவலா இதை பார்த்து படிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர். ஓகேயா? சரி, இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதை வச்சு ஒரு டிபிக்கல் அப்ஜெக்டிவ். சார் தெரியும் சார். ஓகே, இத வந்து லோகேஷ் நீ சொல்லுப்பா. சார் லோகேஷ், இதை பார்த்துட்டு சொல்லு. ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ பார்த்துட்டு செக்ஷன் பிளேனையும் பார்த்துட்டு இது என்ன சாலிடு என்னதுன்னு சொல்லு. உனக்கு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான கொடுத்துருக்குறேன். இது என்ன சாலிடு கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கொடுக்குறேன். இங்க பாரு, இங்கேயும் 35 இருக்கா, ஹைட்டும் 35 இருக்கா. அப்ப இது என்னவா இருக்கும்? யோசி. ஸ்கொயர் கியூப். கியூப். ஓகே. இப்ப ஸ்கொயர் பிரிசம் சொன்னா இங்க 35 இருக்கும், ஹைட் வந்து ரெக்டாங்கிளா தான் இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அதாவது என்னது, 45 இருக்கலாம், 50 இருக்கலாம். கியூபுக்கு மட்டும் தான் என்ன ஆகும்? ஆல் 6 சைட்ஸ் வில் பி சேம் டைமென்ஷன். கியூப்ல வந்து 6 சைடுமே என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். பாத்தீங்கன்னா கியூப்ல டாப் வியூல இங்க 35 தெரியுதா, அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூலயும் 35 இருக்கும். இது ஒரு கொஸ்டின். ஃபார் கியூப் the front view the base edge dimension and top view the base edge dimension and front view height will remain same. எழுதி வச்சுக்கோ, எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா பொட்டன்ஷியல் அப்ஜெக்டிவும் நோட் பண்ணி வச்சுக்குவோம். கேட்குறானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் வி கேன் ப்ரிப்பேர். ஓகே, இதெல்லாம் தட் இஸ் வித்தின் த சிலபஸ் தான். ஸோ இது புரியுதாப்பா மணிகண்டா? கியூபை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? டாப் வியூவில் பேஸ் எட்ஜோட டைமென்ஷனும் ஃப்ரண்ட் வியூட ஹைட்டோட டைமென்ஷனும் சேம் தானே? நோட் பண்ணி வச்சுக்கோ, இது வந்து அப்ஜெக்டிவ். ஓகே, சரி. இப்போ லோகேஷ் செக்ஷன் பிளேனை பற்றி சொல்லுப்பா. செக்ஷன் பிளேன் parallel to VP, perpendicular to HP. perpendicular இல்ல சார், inclined to HP. எங்க inclined to HP இருக்கு? இங்க ஏதாவது டவுட்னா இந்த parallel to VP பா, perpendicular to HP, அவ்வளவுதான். சார் இன்க்ளினேஷனே இன்னும் வரல. இந்த செக்ஷன் பிளேன் பேரு வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த செக்ஷன் பிளேன் வந்து ஹரிசாண்டல் செக்ஷன் பிளேன். இப்போ பார்க்குற செக்ஷன் பிளேன் வந்து வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன். ஓகேயா? ஸோ இன்னும் இன்க்ளினேஷனே நம்ம வரல. ஓகேயா? ஸோ வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன் வந்து எந்த வியூவை கட் பண்ணோம்? ஹெச்பியை கட் பண்ணோம். ஹெச்பியில் என்ன இருக்கும்? டாப் வியூ இருக்கும். ஸோ டாப் வியூவை கட் பண்ணுறது. ஓகேயா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்து 10. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏபியை கட் பண்ணுறது 1, பிக்யூவை கட் பண்ணுறது 4, ஏன்னா அது கீழே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம டெர்மினாலஜி தான். பிசியை கட் பண்ணுறது 2, கீழே இருக்கிறது 3. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணேன்னா வில் பி ஹேவிங் லைக் திஸ். அதாவது கியூபை வந்து இங்க இருந்து பார்க்குற, இங்க வந்து இந்த கார்னர் தெரியாம ஃபர்ஸ்ட் 1, 4 தெரியும், 2, 3 தெரியும்,
அப்புறம் இந்த இதெல்லாம் தெரியும், அதாவது ஃபுல்லாவே தெரியும். அதுல நடுவுல இருக்கிறது கட் சர்ஃபேஸ். ஓகேயா? ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படி இருக்கு, கியூப் வந்து இப்படி இருக்கு, இந்த போர்ஷன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ 1' 4' 2' 3' நடுவுல இருக்கிறது கட் சர்ஃபேஸ். அப்புறம் முக்கியமானது, லேவன் ராஜா வந்து ஒரு டவுட் கேட்டாப்ல. லேவன் ராஜா அன்மியூட் பண்ணிக்கோப்பா. எஸ் சார். லேவன் ராஜா, நான் என்னதான் இங்க செக்ஷன் பிளேன் வரைஞ்சாலும் என்னால இந்த எட்ஜ் பார்க்க முடியுமா? அதாவது லாங்கர் கியூபோர்டு எட்ஜ் எஸ்டி டாட்டட்ல வரைஞ்சிட்டு பார்க்க முடியாது இல்ல? ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஓகே, ஸோ கியூப்ல இந்த ஸ்கெட்ச் அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல வரணும். இந்த கியூப் இஸ் கட் பை அ வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன் 10 mm from the axis. ஓகே, nearer to the observer. ஏன்னா இது nearer to the observer. 10 mm from the axis, நீ அந்த சைடு கூட எடுக்கலாம். Nearer to the observer. The dotted lines will be coming inside the cut surface. Otherwise இப்படி கேட்கலாம், the edge which is nearer to the VP will be shown as a dotted line or will be visible after sectioning. ஸோ இது மாதிரி நிறைய திங்க் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பான். ஸோ செக்ஷன் பண்ணாலும் என்ன ஆகும், my edge, and the edge SD will not be visible, it will be dotted line. புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா இதுல? ஓகே, சரி. அப்ப இந்த செக்ஷன் பிளேனை எங்க கட் பண்ணா இது தெரியும்னா, அங்க கொண்டு போயிடணும், கடைசி எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு இங்க போயிட்டு கட் பண்ணாதான் என்ன தெரியும். இந்த எட்ஜுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி வச்சுட்டு நம்ம ஒரு செக்ஷன் பிளேன் இப்படி கட் பண்ணோம்னு வச்சுக்கோ, அந்த எட்ஜ் வந்து எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது, இங்க செக்ஷன் பிளேன் வரைஞ்சாலும் தெரியாது, இங்க கட் பண்ணாலும் தெரியாது, எங்க கட் பண்ணாலுமே அந்த எஸ்டி தெரியாது. இதுல தான் போய் தெரியணும். அதே மாதிரி லோகேஷ், இதுல ஒரு சிம்பிள் பொசிஷன் இன்னொன்னு நீ சொல்லல. கியூபை எப்படி பொசிஷன் பண்ணிருக்காங்க இந்த 45 டிகிரியை வச்சு சொல்லு. கியூப் இஸ் 45 degree inclined to VP. ஈக்குவலி இன்க்ளைன்டு. 45 டிகிரி எதுக்குன்னா, இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸும் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி, இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸும் ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஒரு டெர்மினாலஜிஸ். இதெல்லாம் ஒரு டெர்மினாலஜிஸ். ஓகேயா? நான் அப்படியே இங்க மேலே போறேன். இப்போ கொஸ்டினை காமிக்கிறேன், உனக்கே தெரிஞ்சிடும் பாரு. அதாவது வெர்டிகல் ஃபேஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு விபின்னு சொல்லிட்டான். அப்படி இல்லைன்னா ஈக்குவலி இன்க்ளைன் டு விபின்னு சொல்லலாம். ஈக்குவலி இன்க்ளைன் டு விபியா வரும்போது என்ன, அது 45 இருக்கும். சரியா? சரி, ஓகே சார். ஸோ இந்த கியூப்ல பாசிபிள் அப்ஜெக்டிவ் என்னதுன்னு பார்த்தேன்னா இதுதான். இந்த டாட்டர் லைன் தெரியுமா தெரியாதா, வெர்டிகல் செக்ஷன் பிளேன் வில் கட் த ஃப்ரண்ட் வியூவா டாப் வியூவா. ஓகேயா? சரி, மியூட் பண்ணிக்கோப்பா. எஸ் சார். அடுத்தது கமலி, அன்மியூட் யுவர் கால். சார் எஸ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நீ என்ன பண்ற, இப்போதான் ஜாயின் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிடிஎஃப்ல இந்த ஸ்கெட்ச் தெரியுதா பாரு? எஸ் சார், தெரியுது சார். சரி, இதை இந்த சாலிட் அப்படியே டிஃபைன் பண்ணு. ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் சாலிடை பத்தி சொல்லு, அப்புறம் செக்ஷன் பிளேனை பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் சாலிட் வந்து சிலிண்டர். ஓகே, and it is parallel to VP. எது சிலிண்டர் வந்து சிலிண்டர் இப்போ எந்த சாலிடை டிஃபைன் பண்ணாலும் ஆக்சிஸ் வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். சரியா? ஆக்சிஸ் வந்து என்னது, பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பியா? HP and parallel to VP. ஓகே, அது எப்பவுமே ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா இன்னொரு பிளேனுக்கு பேரலலா இருக்கும். ஓகே, டைமென்ஷன்லாம் எனக்கு தேவையில்ல, அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவேன். டயாமீட்டர் 45, ஹைட் 60. ஓகே, செக்ஷன் பிளேனை பத்தி சொல்லு. செக்ஷன் பிளேனை பத்தி சொல்லுங்கற டீடைல்ஸ். செக்ஷன் பிளேன் இங்க வரைஞ்சிருக்குல்ல, செக்ஷன் பிளேன் வந்து parallel to VP யா parallel to HP? Plane is parallel to VP and perpendicular to HP sir. சரி, அப்ப ஃப்ரண்ட் வியூ கட் பண்ணுமா டாப் வியூ கட் பண்ணுமா? Front view sir. நல்லா பாரு ஸ்கெட்ச். Top view sir. சரி, நான் இப்போ உனக்கு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போ செக்ஷன் பிளேன் வந்து parallel to VP னா இந்த செக்ஷன் பிளேன் எப்பவுமே VP-யை தொடாது. ஸோ ஃப்ரண்ட் வியூவை டச்சே பண்ணாது. இதே செக்ஷன் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பினா நம்ம ட்ரேஸ் மாதிரி தான், எக்ஸ்டெண்ட் பண்ணினா என்ன பண்ணும், ஹெச்பியை தொடும். ஓகேயா? ஸோ எப்பவுமே வெர்டிகல் செக்ஷன் பிளேன் என்னது, செக்ஷன் பிளேன் parallel to VP. ஓகேயா? செக்ஷன் பிளேன் parallel to VP.
ஸோ ஹரிசாண்டல் செக்ஷன் பிளேன் வில் கட் த ஃப்ரண்ட் வியூ. எல்லாரும் எழுதிக்கோங்கப்பா. நோட் திஸ் டிப்ஸ். Horizontal section plane will cut the front view. Vertical section plane will cut the top view. எழுது. ரைட்டிங் சார். ஆமா, ஏன்னா இதெல்லாம் அப்ஜெக்டிவ்க்கு வரும், எம்சிக்யூன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால இது மாதிரி தான் நம்ம படிச்சாகணும். Sir, can you repeat it another time, sir? Yeah. Horizontal section plane cuts the front view. Vertical section plane cuts the top view. Okay. எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, சரி கமலி, இந்த செக்ஷன் பிளேனோட பொசிஷனை சொல்லு. இப்போ செக்ஷன் பிளேன் வந்து parallel to VP-ன்னு சொல்லிட்டேன், perpendicular to HP-ன்னு சொல்லிட்டேன். ஸோ எங்க நான் செக்ஷன் பிளேனை வைக்கிறேன்? டைமென்ஷனை பார்த்து சொல்லு. ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? இந்த 15 பாரு, 15 பார்த்து சொல்லு. 15 mm, sir. We are just cutting the plane 15 mm above. The section plane is positioned 15 mm from the axis. இந்த ஆன்சர் தான் உனக்கு நான் வந்து எதிர்பார்த்தேன். இந்த மேலே தெரியுது பாரு. The section plane is parallel to VP at a distance of 15 mm from the axis. Okay. Okay, sir. ஸோ இந்த சென்டர்ல இருந்து வர்றதுனால from the axis அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? ஓகே, மியூட் பண்ணிக்கோப்பா. ஸோ இது வந்து நான் ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் எனி ஒன். இதில் பார்த்தேன்னா இதில் முக்கியமானது சொல்லி கொடுத்துட்றேன். இதில் ஒரு டிப்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு கோன். ஓகே, வெர்டிகல் செக்ஷன் பிளேன் டாப் வியூவை கட் பண்ணுறேன். ஓகே, டாப் வியூவை கட் பண்ணும்போது இந்த கோனை வந்து நம்ம என்ன செய்வோம், சர்க்கிளை 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிடுறோம். 8 ஈக்குவல் பார்ட்ஸ்னா 45 டிகிரி. இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு. பார் 8 1 2 3 4 5 6 7 8 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சா? ஒன்றுமே ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி, ஏன்னா இட் இஸ் அ கோன். ஓகே, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா OA OC, அப்போ இது வந்து OB, இங்கே நடுவில் வர்றது OB. அதே மாதிரி இங்கே வந்து OD OE OF, இது OG OH. அவன் ஏன் மார்க் பண்ணலைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டூட். ஓகே, எல்லாமே மார்க் பண்ணனா மெயின் இது தெரியாமல் போயிடும், அதனால மார்க் பண்ண மாட்டான். இது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா நான் வச்சுக்கோ. ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரையாங்கிளில் மார்க் பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஜென்ரேட்டர் வரைஞ்சிருவேன். இங்கே கட் பண்ணுறியா, அதாவது இங்கேருந்து ஒரு ஜென்ரேட்டர், இங்கேருந்து ஒரு ஜென்ரேட்டர், பாரு இங்கேருந்து ஒரு கோடு, அதே மாதிரி இங்கேருந்து ஒரு கோடு, 3 கோடு உள்ள 2Hல போட்டுற. அவுட்டர் மட்டும் என்ன பண்ணுற, டார்க்காக போடு. அதாவது OA அண்ட் OE மட்டும் டார்க்காக போடு. அதே மாதிரி இங்கே தெரியுதா பாரு, இந்த ஜென்ரேட்டர், அப்புறம் இங்கே ஒரு ஜென்ரேட்டர். ஓகே, அதாவது என்ன அர்த்தம்னா இங்கே உள்ள பாயிண்ட்டும் இங்கே உள்ள பாயிண்ட்டும் ஒரே ஜென்ரேட்டரில் எங்கே வரும், இங்கே உள்ள பாயிண்ட்டும் ஒரே ஜென்ரேட்டரில் இப்போ வரும். இப்போ இந்த செக்ஷன் பாயிண்ட் 1 நீ எப்படி மார்க் பண்ணுவ? 1 இஸ் கட்டிங் வாட்? 1 இஸ் கட்டிங் பிட்வீன் A அண்ட் B. ஓகே, ஏக்கும் சிக்கும் நடுவில் தான் 1 வருது. ஸோ 1லேருந்து அப்படியே ப்ரொஜெக்டர் லைன் வரைகிற. A வந்து இங்கே இருக்குது, A', C' இங்கே இருக்குது. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் கட் பண்ணுறதுனால அது பேர் 1'. ஓகே, அதே மாதிரி 2 வந்து இட்ஸ் கட்டிங் ஒன் ஆஃப் த ஜென்ரேட்டர். இது ஜென்ரேட்டருக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருது 2. அதாவது என்னது, OB. ஓகே, அதாவது ஏலேருந்து 3வது ஜென்ரேட்டர், இங்கே ஒரு ஜென்ரேட்டர் போகுது, அடுத்த ஜென்ரேட்டர். ஸோ 2லேருந்து அப்படியே ஒரு இது வர, பாரு 3வது இடத்துல ஒரு ஜென்ரேட்டர் போதா, அதுதான் என்னது 2'. ஓகே, வரையும் போது வில் பி ஏபிள் டு நோ. அதாவது என்னதுன்னா இது ஃபர்ஸ்ட் லைன் வந்து AO. ஓகே, அதனால நான் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் லைன் வந்து AO. ஓகே, செகண்ட் லைன் வந்து BO. அந்த BOல தான் என்ன வரும், BOல தான் இந்த 2 வரும். இந்த 1 வந்து நடுவில் இருக்கிறது வந்து நான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஆக்சுவலாக இட் இஸ் கட்டிங் த பேஸ் தான். இட் இஸ் பிட்வீன் A அண்ட் C. ஸோ இங்கேருந்து நீ 1'லேருந்து இன்னொரு ஜென்ரேட்டர் வரையணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக கோன்னாலே இட் இஸ் ஹேவிங் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர். நம்ம இந்த 8 தான் நம்ம காட்ட போகிறோம். நீ எத்தனை ஜென்ரேட்டர்னாலும் காட்டலாம் உள்ள, பட் வி ஆர் கோயிங் டு ஷோ ஒன்லி 8. அதாவது OA OB OC OD OE. ஓகே, ஸோ நான் 2 காட்டியிருக்கேன் பார்த்தியா,
இந்த ஜென்ரேட்டர் வந்து என்னது ஓடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வா 3 அப்படியே இருக்கட்டும். 3 எப்படி மார்க் பண்ணணும் உனக்கு சொல்லித்தரேன். 4 இஸ் கட்டிங் ஓடி. ஓகே. சிக்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் அப்படியே கொண்டு போ, அப்படியே மேலே கொண்டு போ. ஓடி வந்து என்னது இங்க இருந்து வில் பி கெட்டிங் ஃப்ரம் திஸ். பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வருதா, இங்க இருந்து அப்படியே அப்பெக்ஸ்ல ஜாயின் ஆகும். ஸோ இங்க இருந்து வர 4ம் இங்க இருந்து வரது மீட் ஆகிற பாயிண்ட் தான் என்னது 4'. அதே மாதிரி 5 இஸ் கட்டிங் த பேஸ். ஓகே. 5 இஸ் நாட் கட்டிங் எனி ஆஃப் த ஜென்ரேட்டர், இஸ் கட்டிங் த பேஸ் பிட்வீன் சி அண்ட் இ. 5 வந்து என்னது சிக்கும் இக்கும் நடுவில் வந்துடுது. இப்போ 3 மட்டும் எப்படி மார்க் பண்ணுவேன்? 3 பார்த்தீங்கன்னா இஸ் கட்டிங் ஓசி. நல்லா நான் வச்சுக்கோ, 3 இஸ் கட்டிங் ஓசி. ஸோ 3லேருந்து அப்படியே ஒரு ப்ரொஜெக்டர் வரைஞ்சேன்னா இட் இஸ் கொலினியர் வித் ஓசி. மார்க் பண்ணவே முடியாது என்னால் 3. அதனால என்ன பண்ணுறேன், 3யை அப்படியே ரொட்டேட் பண்ணு. இந்த 2 வருது பார்த்தியா, 2லேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் வருது பார்த்தியா, அந்த இடத்துக்கு கொண்டு போயிரு, அந்த லைனுக்கு கொண்டு போயிரு. 3 அப்படியே ரொட்டேட் பண்ணி ஹரிசாண்டலாக வச்சுக்கோ இந்த பாயிண்ட், அதாவது ஓஏல கொண்டு வந்துரு. பெஸ்ட் வந்து we can say the distance from O to 3 is getting translated to OA. Okay. So with O as center, O3 as radius, அப்படியே சர்க்கிள் ஆர்க் வர ஓஏல வந்துரு. அப்போ நீ எங்க மார்க் பண்ணலாம், ஓஏல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணு. ஸோ அப்படியே கொண்டு போ. இங்க ஓஏல மார்க் பண்றேன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து திரும்ப ஒரு ஹரிசாண்டல் லைன் வர, அதுதான் 3'. ஓகே. திரும்ப சொல்றேன், இந்த 3யை வந்து சென்டர் லைன்ல மார்க் பண்ண முடியாது. ஏன்னா என்னது கொலினியர், கொலினியர்னால மார்க் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், வித் O as center, O3 as radius. ஓகே. O as center, O3 as radius, அப்படியே ரொட்டேட் பண்றேன். 3 அப்படியே ரொட்டேட் பண்றேன். இட் இஸ் லைங் இந்த ஜென்ரேட்டர் என்னது OA. ஓகே. ஓஏலேருந்து அப்போ அப்படியே கொண்டு போ, ஒரு அப்படியே கொண்டு போயிட்டு வெளியில வந்து இருக்கிறதா என்னது O', A', அங்கே கொண்டு போறியா, அங்கே மீட் ஆகுது. அங்கேருந்து திரும்ப, ஏன்னா இங்கே தேவையில்லை எனக்கு, ஓசியில தான் தேவை. ஸோ இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வர 3'. அதாவது என்னன்னா இந்த 3'ஓட பொசிஷன் அதை டிஃபைன் பண்றதுக்கு தான் ஐ எம் யூசிங் லைக் திஸ். ஓகே. சரி, இது புரியுதா பாரு. இது ஒரு டிப்ஸ். ஆக்சுவலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல செக்ஷன் ஆஃப் சாலிட்ல நீங்க வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் taught this in the class. It is a construction point of view. Okay. So when it is collinear, what you have to do, we have to rotate it to some other generator, either OB ல கூட எடுத்துக்கலாம். OB ல எடுத்தேன்னா இங்க எடுத்துட்டு வச்சு பண்ணலாம். ஆனா நீங்க ரொட்டேட் பண்ண வேண்டியது எதுக்குன்னா, that generator should be parallel to VP. அப்பதான் என்ன வரும், ட்ரூ லென்த் கிடைக்கும். நீ கொஸ்டின் கேட்கலாம், இந்த O3 இருக்குல்ல வித் O as center and 3 as radius, ஏன் OAக்கு கொண்டு போறீங்க? இந்த இன்னொரு ஜென்ரேட்டர் இருக்கு பாரு OB, அதுல வச்சுட்டு இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே நான் சென்டர் லைன்ல கொண்டு வருவேனே, ஏன் கொண்டு போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ லென்த் வந்து, அதாவது இந்த கரஸ்பாண்டிங் லென்த் ஃப்ரண்ட் வியூல எப்ப ட்ரூ லென்த் கிடைக்கும், இட் ஷுட் பி parallel to VP. ஸோ இதுல எந்த ஜென்ரேட்டர் parallel to VP, OA தான் parallel. ஸோ அதனாலதான் என்ன பண்றேன், இந்த 3யை அப்படியே OA ஜென்ரேட்டர் கொண்டு போறேன். அதே மாதிரி OEலையும் கொண்டு போகலாம். எப்படி இந்த சைடு கொண்டு போனோம் அதே மாதிரி O3யை இங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்க கொண்டு போறேன். இங்க அப்படியே கொண்டு போயிட்டு O', E' மார்க் பண்றேன், அப்படியே ஹரிசாண்டல் கொண்டு போறேன். ஆனா 2 இடத்துல தான் கொண்டு போக முடியும். ஒன்னு OAல கொண்டு போகணும், இல்ல OEல கொண்டு போகணும். வேற எதுலையுமே கொண்டு போக கூடாது. ஓகே. ஏதாவது புரியலன்னா கேளுப்பா, இது முக்கியமான இது. Have you understood? So this method is for any problem that we have the axis line into coincidence, we have to use this method. Yeah, very good, very good. எந்த ப்ராப்ளத்துல பாயிண்ட் மார்க் பண்ணும்போது if it is a collinear, we have to do like this. Okay. So இந்த ப்ராப்ளத்துல I can't mark 3. That is, if I am going to draw a projector from 3, where to mark in this OC? I don't know about that position. Okay. That is, I can't trace this horizontal distance. Okay. So என்ன பண்றேன், I am rotating it and I have to ensure that the true length is getting replicated. So அதனால என்ன பண்றேன், with O as center and O3 as radius, I am rotating it and I am positioning it in the generator OA parallel to VP. அதாவது parallel to VPக்கு இருக்கிற ஜென்ரேட்டர் தான் வைக்கணும். OBல வைக்க கூடாது, அதே மாதிரி ODல வைக்க கூடாது. I have to keep only in OA or OE. ஓகேயா? சரி, வேற யாருக்காவது புரியலன்னா கேளுங்கப்பா. இது முக்கியமான டிப்பு. இட்ஸ் a construction technique.
இது வந்து வரையும் போது ரொம்ப முக்கியம். அப்ஜெக்டிவ்ல எப்படி அவன் கேட்பானா இல்லையான்னு தெரியாது, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேயா? இது மாதிரி கேட்கலாம். when it is going to get collinear, you will be translating that distance to the generator parallel to VP perpendicular to VP அல்லது any of the generator அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆன்சர் வந்து என்னது? it should be parallel to generator. ஓகேயா? லோகேஷ் புரிஞ்சுதாப்பா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, இது முக்கியமான டிப்புப்பா, கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணாது. ஓகே, கமலி புரிஞ்சுதா? ஓகே சார். Yes, sir. ஓகே, ஸோ இது அடுத்தது அதே மாதிரி தான். எக்ஸகனல் ப்ரிசம், இதில் வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன். ஸோ என்ன பண்ணுறேன், டாப் வியூவை ஐ எம் கோயிங் டு கட் த டாப் வியூ. ஓகேயா? அப்புறம் ஸ்கிப் பண்ணேனா, வெயிட் ஃபார் அ மினிட். இது பார்த்துட்டோம். அடுத்த ப்ராப்ளம் இதான். ஓகேயா? ஸோ எக்ஸகனல் ப்ரிசம், எக்ஸகனல் ப்ரிசத்தில் ஐ எம் ஹேவிங் வாட்? வெர்டிக்கல் செக்ஷன் பிளேன். ஓகே, இட் இஸ் கட்டிங் த டாப் வியூ. ஸோ பொசிஷன் வந்து என்னது? 20 mm ஃப்ரம் த ஆக்சிஸ். ஸோ 4 பாயிண்ட் தான், அப்படியே கட் பண்ணிடுறேன். சரி, இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எ கொஸ்டின். ஏன்னா இப்போ எம்சிக்யூனா கான்செப்டை யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஆனந்தி, அன்மியூட் யுவர் கால். ஆனந்தி, ஆனந்தி லைன். ஆனந்தி, unmute your call. I think a mic problem. Okay, what about Shweta? Unmute your call. Okay, mic problem ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். மணிகண்டன், மணிகண்டன். Sir, yes sir. Very good. Okay sir. So I am going to ask one question. இதுல பாரு, Yes. ஹெக்ஸகனல் ப்ரிசம். நான் என்ன கேட்குறேன்னா, நான் செக்ஷனிங் பண்ணிட்டும் எனக்கு 2 டாட்டட் லைன் வருது. இங்கே ஒரு டாட்டட் லைன் வருது, இங்கேயும் ஒரு டாட்டட் லைன் வருது. ஏன் சொல்லு? It's not visible sir. From எந்த எட்ஜ்? எந்த எட்ஜ்? which edge is not visible? F and E that it is sir. Okay, you have to say the longer edge, FU and ET. Even though I am keeping the section plane here, I will not be able to see this. That will be a dotted line in front view. Okay, so that's concept. Okay sir. So when I want to see this, I have to place a section plane nearer to it. Just nearer to it, I have to do the sectioning. Normally பாத்தீங்கன்னா செக்ஷன் பண்ணிட்டு ஆச்சிங் பண்ணிட்டு உள்ள டாட்டட் லைனே வராது. இந்த ப்ரொசீஜர் நல்லா நான் வச்சுக்கோங்க. செக்ஷனிங் பண்றதுக்கே ரீசன் வந்து என்னதுன்னா, டாட்டட் லைனா இருக்கிறத தெரியறதுக்காக தான் நம்ம செக்ஷன்லே பண்றோம். இதுல வந்து செக்ஷனிங் பண்ணியும் டாட்டட் லைன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், that is you are not positioning the section plane at the right place. So இதுல இந்த இதெல்லாம் மறந்துடுங்க. மணிகண்டன், unmute your call. Yes sir. இந்த டைமென்ஷன் எல்லாம் மறந்துடுங்க. செக்ஷன் நான் உனக்கு ஒரு ஃப்ரீடம் தரேன். அதாவது இந்த செக்ஷன் பிளேன் வந்து 20 mm ஃப்ரம் த ஆக்சிஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீ எங்கனாலும் வச்சுக்கோ. ஆனா எனக்கு இந்த டாட்டட் லைன் வரக்கூடாது. அதாவது ஆச்சிங் கட் சர்ஃபேஸ்ல டாட்டட் லைன் வரக்கூடாது. அப்ப எங்க வைப்ப? திங்க் பண்ணி சொல்லு. Yes sir. எங்க பாப்ப? FU ல அந்த செக்ஷன் பிளேன் கட் பண்ற மாதிரி வைக்கணும் சார். ஆக்சுவலா அங்க கட் பண்ற மாதிரி வச்சேனா parallel சார். FU க்கு parallel-ஆ just before அந்த வேர்ட் யூஸ் பண்ணு. just before, just before. Okay sir. அதாவது before F and இந்த செக்ஷன் பிளேன் எடுத்துட்டு போயிட்டு நீ அங்க வச்சிட்டேனா அந்த எட்ஜே போயிடும், தெரியாது. ஓகேயா? நீ just before அதுல வச்சேனா என்ன ஆகும்? you can see this edge, the longer edge, FU and ET. ஓகேயா? சோ நார்மலா கான்செப்ட் என்னன்னா, செக்ஷனிங் பண்ணும்போது ஆச்சிங் பண்ணும்போது உள்ள வந்து டாட்டட் லைனே வரக்கூடாது. டாட்டட் லைன் இருந்துச்சுன்னா அது தெரியறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? செக்ஷனிங்கே பண்றோம். ஓகே, ஸோ நம்ம
பெனிஃபிட் கிடையாது. டாட்டர் லைன் ஹேட்சிங்குள்ள வந்துச்சுன்னா we don't have benefit. ஓகே, இது வந்து கியூப். இது நாம கிளாஸ்ல வரைஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகே, அண்ட் Kamali, unmute your call. Yes, sir. For cube, why we are having a height and the base length? Why it is same? You can see the front view height also 45 and the cube of base edge also 45. Why? So all sides are equal. That is the reason why we have 45. Yeah. Cube is 6 faces that is having equal dimensions. Okay. So you have to remember this fact. So this can be framed as objective. For a cube, the height and the base will remain same. No need to give separate height of the cube. That is I may ask a question. A cube of side 30 mm. The height of the cube is how much? Otherwise, the height of the cube is necessary. So you have to say height of the cube is not necessary because all the dimensions will be equal. So height of the cube will be the same size, that is 45. Okay. புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. சரி, இது சொல்லுங்கப்பா. யார் இத சொல்றாங்கன்னு பாப்போம். லேவன் ராஜா, நீ சொல்லுப்பா. Yes, sir. இது என்னது? இந்த இதை பார்த்து ஏதாவது ஐடியா கிடைக்குதா பார். Pentagonal pyramid, sir. Pentagonal pyramid. Okay. Axis வந்து Axis is perpendicular to HP and parallel to VP, sir. Okay. So whenever axis is perpendicular to HP, you can see the base in the top view and you can see the face, that is a triangular face in front view. What about section plane? It is a really tricky question for you. What about the section plane? Sir, from one of its edges, from middle of the axis, 12 mm front, sir. So section plane is a parallel to which plane? Just say that one alone. Section plane is parallel to which plane? VP or Parallel HP? to VP, sir. Actually, it is a parallel to sir. PP, profile plane. Profile plane. Yeah. So let me show the question. Altitude. Everyone, please mute your call. Let me explain this. பாத்தீங்கன்னா, pentagonal pyramid, base side 25 mm, altitude கொடுத்துட்டான். Angle of base is perpendicular to VP. So edge perpendicular to அவன் என்ன சொல்லியிருக்கான்? It is cut by a plane perpendicular to both HP and VP. இத I can interpret this in two ways. That is, I can say my section plane is parallel to profile plane அப்படின்னு சொல்லிக்கலாம். அல்லது ஒரு plane perpendicular to both HP and VP இருந்துச்சுன்னா அது என்ன பிளேனா இருக்கும்? It will be a profile plane. So இந்த இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It will be coming as a objective. Section plane perpendicular to both HP and VP means it will be parallel to profile plane. Okay. Section plane perpendicular to both HP and VP means it is parallel to profile plane. And true shape will be obtained in which view? அப்படியே எழுதிக்கோங்க. இதெல்லாம் objective. We are framing objective now. Okay. True shape will be obtained in which view? Levan Raja, சொல்லுப்பா. Sir, side view. Very good. எழுதிக்கோ. True shape will be obtained in the side view. ஏன்னா section plane வந்து parallel to profile plane. Okay. So side viewல தான் உனக்கு அந்த true shape கிடைக்கும். Front view top view கிடைக்காது. இது ஒரு objective question. Yeah, any object cut by a plane perpendicular to both HP and VP, true shape will be obtained in HP, VP, PP, none of the above. நீங்க சொல்லணும் true shape will be obtained in profile plane and அதோட பேர் வந்து side view. ஓகேயா? சரி.
இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்க்கு போதும். வரைகிறதா இருந்துச்சுன்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், அதுவும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்டகன் இங்கே வரைவீங்க. ஓகே, அதனால் நான் வச்சுக்கோங்க, ஒரு பென்டகன் வரைவீங்க. அப்புறம் அந்த ட்ரையாங்கிளை வரைஞ்சிருவீங்க. அப்புறம் வந்து சைட் வியூ வரையணும், அதனால் இன்னொரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுருங்க, x1 y1. இது மற்றதெல்லாம் மறந்துடுங்க, செக்ஷன் பிளேனை பற்றினா மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு சைட் வியூ வரைஞ்சிருவோம், x1 y1 வரையணும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா கார்னர்லேயும் இருந்து ஒரு லைன் வரைங்க. இங்கேருந்து எல்லா கார்னர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு அது இந்த x1 y1லேருந்து மீட் ஆகும். அங்கேருந்து ஒரு 45 டிகிரி, இது பேர் மைட்டர் லைன் சொல்லுவாங்க, 45 டிகிரி அப்படியே போடுங்க. ஸோ இங்கேருந்து போகுது பார்த்தீங்களா பி, அங்கே போகும்போது பி டபுள் டேஷ். ஓகே, அதே மாதிரி இது வந்து ஏ டபுள் டேஷ், அவன் இங்கே காமிச்சிருக்கான். இந்த 1 டேஷ்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது இ இங்கே காமிச்சிருக்கிறான். அப்புறம் டி. ஓகே, சி வந்து இங்கே போகுது பாருங்க, சி வந்து இங்கே போகுது, சி டபுள் டேஷ். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து என்னது, இட் இஸ் அ சைட் வியூ ட்ரான் ஆன் லெஃப்ட். ட்ரான் ஆன் லெஃப்ட்னா இட் இஸ் அ ரைட் ஹேண்ட் சைட் வியூ. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் படி ஃப்ரண்ட் வியூக்கு லெஃப்ட்டில் வரைஞ்சா என்ன அர்த்தம், இட் இஸ் அ ரைட் சைட் வியூ. யூ ஆர் சீயிங் ஃப்ரம் த ரைட். அந்த கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. தட் இஸ் யூ ஆர் சீயிங் ஃப்ரம் திஸ். அசியூம் தட் யூ ஆர் சீயிங் த ஃப்ரண்ட் வியூ, see the cursor movement, you are seeing like this. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், ஃபஸ்ட்டு டாப் வியூவில் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் தெரியும். அதாவது எக்ஸ்ட்ரீம் கார்னர் வந்து டி, அதான் இங்கே போட்டிருக்கேன் டி டேஷ். நடுவில் இருக்கிறது சி, பி வந்து இங்கே. ஓகே, மற்றதெல்லாம் மறந்துடுங்க, ஆச்சிங் மற்றதெல்லாம் மறந்துடுங்க, பி. அப்போ என்ன தெரியுது, டிஓ சிஓ பிஓ தெரியும் பாரு, பிஓ டிஓ சிஓ வரைஞ்சிட்டேன், சைட் வியூ வரைஞ்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ சைட் வியூ இங்கேருந்து பாருங்க, அதாவது நல்லா நான் வச்சுக்கோங்க, யூ ஆர் டிராயிங் சைட் வியூ இன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஸோ யூ see the top view and front view, either top view or front view. That is, you can see the top view well. That is, எப்பவுமே front view ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு டாப் வியூ பார்க்க சொல்லுவேன்ல. That is, you have to see the top view from the bottom for front view, and you have to see the top view from the right to get the left hand side view. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிஓ டிஓ பிஓ எல்லாமே தெரியும். ஓகே, பிஓ சிஓ டிஓ எல்லாமே தெரியும். ட்ரையாங்கிள் வரைஞ்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம சைட் வியூ வரைஞ்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இங்கே கொண்டு போயிடுறீங்க. இந்த பாயிண்ட் எப்படி எடுப்பீங்க, ஓ டபுள் டேஷ் எங்கேருந்து எடுப்பீங்க, இங்கேருந்து. அதாவது நல்லா நான் வச்சுக்கோங்க, சைட் வியூவோட ஹைட்டும் ஃப்ரண்ட் வியூவோட ஹைட்டும், அதாவது we can get the height of the side view from the height of the front view. ஓகே, the horizontal இது மட்டும் எங்க இருந்து எடுப்பீங்க, டாப் வியூல இருந்து எடுப்பீங்க. ஓகே, அந்த horizontal இது இருக்கு பாத்தீங்களா, எங்க டி வைக்கணும், எங்க சி வைக்கணும், எங்க பி வைக்கணும், அது வந்து எங்க இருந்து எடுப்பீங்க, டாப் வியூல இருந்து எடுப்பீங்க. அண்ட் ஹைட் மட்டும் will be getting from front view. ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டாலே என்ன டைமென்ஷனா தெரியும் உங்களுக்கு, you will be able to see the height. Okay, you will be able to see the height and you will be able to see the length. Okay, top view பொறுத்த வரைக்கும் you can't see the height, you will be able to see the length and you will be able to see the breadth. நான் வச்சுக்கோங்க, length and breadth top viewல தெரியும். I can see the length and I can see the breadth. Whereas front view I can't see the breadth, I can see the length and I can see the height. Whereas in the side view I can see the breadth and I can see the height. Okay, I can see the breadth and I can see the height. I can't see the length. இந்த length இந்த டைமென்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கு பாரு, இதை பார்க்க முடியாது சைட் வியூல, ஏன்னா அங்கிருந்து பார்த்தா இது உள்ள தள்ளி இருக்கு. ஆனா breadth தெரியும். ஓகே, that is height and breadth I can see. Height is the same as that of front view and breadth I am getting it from the top. Okay, so இப்போ செக்ஷன் பிளேன் வரையறேன். செக்ஷன் பிளேன் என்ன சொல்றான், கட் த ஆப்ஜெக்ட் 12 mm from the right of the axis. ஆக்சிஸ் இங்க வரைஞ்சிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஃப்ரண்ட் வியூவும் கட் பண்ணுவீங்க, டாப் வியூவும் கட் பண்ணுவீங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து வரையறீங்க, யூ ஆர் கட்டிங் இட். ஓகே, ஸோ இதுவும் ரைட் 12 mm ஃப்ரம் த ஆக்சிஸ், இங்கேயும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் வியூல கட் பண்றத பார்ப்போம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் as 1 2 3, இது வந்து 3 பாயிண்ட்டும் டாப் வியூ கட் பண்றது. அப்படியே மேலே போங்க, 2 டேஷ், இது வந்து என்னதுன்னா, எப்படி இது நான் சொல்லிடுறேன். 2 வந்து டாப் வியூல வந்து இஸ் கட்டிங் ஓசி, அப்படியே மேலே போ.
2 dash வந்து என்னது? You have to locate this 2 dash. பாத்தீங்கன்னா இந்த சம்முக்கு will be getting number in both the front view and top view. Okay, hatching will be done in side view alone. Okay, so actually இங்க top view தான் கட் பண்றீங்க. That is you will be cutting. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. You will be cutting both the front view and top view. Okay, so for example 2 is cutting the edge OC. So அதோட front view வந்து O dash C dash 2 dash. 3 வந்து என்னது? பேஸ் CD. அதே மாதிரி 1 வந்து BC. அதனால எல்லாமே எங்க வருது? இங்க வந்துருது பாருங்க. 1 dash 3 dash போடுறேன்னா ஏன்னா கீழே இருந்து பாருங்க 1 தெரியும் 3 தெரியாது. அதான் இங்க பாருங்க. You are able to see this? One dash 3 dash. Okay, so இப்ப சிம்பிளா சொல்லணும்னா செக்ஷன் பிளேன் ஒரே நிமிஷம். So section plane, it is cutting both front view and top view, and it's cutting what? 3 points. Okay, that is 1, 2, 3. Corresponding front view, 2 is located on OC, and 1 and 3 is located on this horizontal edge, that is BC and DC, because B and D is cutting coincide. இதை வந்து அப்படியே சைட் வியூல கொண்டு வரணும். பாருங்க 1 நான் ஈஸியா கொண்டு வந்துருவேன். 1 வந்து இங்க இருக்கா, 1ல இருந்து அப்படியே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரீங்க, அங்க இருந்து ஒரு 45 டிகிரி அப்படியே போடுங்க. பாத்தீங்கன்னா ஐ எம் லொகேட்டிங் 1 டபுள் டேஷ், சைட் வியூக்கு 1 டபுள் டேஷ்னு போடுங்க. ஓகே, 2 பொறுத்த வரைக்கும் இப்படியே வந்துட்டு இங்க தான் வரும். அதாவது சியும் 2வும் இங்க கோயின்சைட் ஆகிற மாதிரி வரும். ஆனா 2 இஸ் அட் ஹைட். ஓகே, இட் இஸ் நாட் ரெஸ்டிங் ஆன் த பேஸ். இங்க பாருங்க 2 ஓட ஹைட் வந்து ஃப்ரண்ட் வியூல இருந்து எடுப்பீங்க. 2 ஓட லொகேஷன், தட் இஸ் இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வில் பி கெட்டிங் ஃப்ரம் த டாப். ஸோ 2ல இருந்து அப்படியே ஒரு ப்ரொஜெக்டர் லைன் வருது. இங்க தான் 2ன்னு நினைப்பீங்க. ஆனா 2 இஸ் ஹேவிங் ஹைட். ஸோ என்ன பண்றீங்க, 2 டேஷ்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைன் வர்றீங்க. இங்க இருந்து வர வெர்டிகல் ப்ரொஜெக்டர் இதுதான் இது 2 டபுள் டேஷ். அப்புறம் 3 பாத்தீங்கன்னா ஹைட் கிடையாது. ஸோ இட் வில் பி ஆன் த பேஸ். 3ல இருந்து அப்படியே ப்ரொஜெக்டர் லைன் வரீங்க. இங்க ரெஃபரன்ஸ் லைன் டச் பண்ண அப்புறம் ஒரு 45 டிகிரி போடுங்க. 3 டபுள் டேஷ். இப்போ 1 டபுள் டேஷ், 2 டபுள் டேஷ், 3 டபுள் டேஷ் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, யூ டூ ஹேட்சிங். இதுதான் என்னது, கட் சர்ஃபேஸ். தட் இஸ் அ ட்ரூ ஷேப். ஏன் ட்ரூ ஷேப்னா we are projecting the sectional view on a plane parallel to profile plane. So this is the side view, and the side view will give the true shape. Okay, but it doesn't interfere with the dotted line. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா that is you have to see AOவும் EOவும் தெரியாது. சைட் வியூ பாருங்க, that is you are seeing it from right hand side. I can't see EO and AO. See A dash, A வந்து பிராக்கெட்ல போட்டிருக்கேன், அண்ட் ஈயும் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அதை வந்து இதை இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. ஸோ இட் வில் பி ஷோன் ஆஸ் அ டாட்டட் லைன் தான். யா, ஸோ இதுதான் கட் சர்ஃபேஸ். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா. இட் இஸ் சம்வாட் பெக்யூலியர் ப்ராப்ளம். எ செக்ஷன் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. எனி டவுட்? லோகேஷ், மணிகண்டன், ராஜா, புரிஞ்சிடலப்பா? வாட் அபவுட் கமலி, புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, அந்த செக்ஷன் பிளேன் மட்டும் சொல்லுங்க சார், எப்படி வரையணும்? செக்ஷன் பிளேன் என்ன பண்றீங்க, இங்க ஆக்சிஸ் வரைவீங்க. டாப் வியூலயும் ஆக்சிஸ் தெரியும், ஃப்ரண்ட் வியூலயும் ஆக்சிஸ் தெரியும். ரெட் லைன் தெரியுதா? இங்க இருந்து 12, அவனே காமிச்சிருக்கான் பாரு, 12 mm ஃப்ரம் த ஆக்சிஸ். இங்க இருந்து ஓல இருந்து அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. உள்ள வந்து காட்டாதீங்க, வெளியே வந்தோன்னா அப்படியே காட்டுங்க. அங்க இருந்து 12 mm அப்படியே ஒரு 2H லைன் வரைங்க. 2H லைன் லைட்டா வரைங்க. எங்க அது ஃப்ரண்ட் வியூவை தொடுதோ மொதல் பாயிண்ட் 1, ரெண்டாவது பாயிண்ட் 2, அப்புறம் 3. அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து மார்க் பண்ணுங்க. 1 dash 3 dash 2 dash. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. அதே ப்ராப்ளம் தான் இது. ஓகே, இதுல இன்னொரு இது இருக்கு. என்னதுன்னு பாத்தீங்கன்னா இஸ் கெட்டிங் டிரான்ஸ்லேட்டட். பாருங்க, அதே செக்ஷன் பிளேன் டைமென்ஷனை பத்தினா ஒரி பண்ணாதீங்க. 1, 2, 3. ஓகே, 3 வந்து இட்ஸ் லைங் ஆன் ஓசி, அண்ட் 2 and 4 பாருங்க, 2 இட் இஸ் லைங் ஆன் இன் திஸ் ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ 4 இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கரஸ்பாண்டிங் இது வரைஞ்சாதான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் ஃப்ரீ, யூ ட்ரா திஸ் ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்
that is rotating and getting the distance. Okay, that is translating all the என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். 2 இங்க இருக்கா, அதை வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கொண்டு வரதுக்கு ஓசியில கொண்டு வந்து அங்க இருந்து கொண்டு வரான் பார். ஸோ இதெல்லாம் வரைஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்ஜெக்டிவ்க்கு. அதே மாதிரி இதுவும் ரொட்டேட் பண்ணிட்டு இஸ் கெட்டிங் இட். இது வரையும் போது தான் நமக்கு தெரியும். நாட் பொட்டன்ஷியல் ஸ்கோப் கிடையாது இதில் அப்ஜெக்டிவ் வர்றதுக்கு. இதுதான் நம்மளோட டிபிக்கல் ப்ராப்ளம். யாராவது சொல்லுங்கப்பா. மணிகண்டன், unmute your call and explain about this problem. Yes sir. சொல்லு. Hexagonal prism sir. ஹெக்ஸாகனல் பிரிசமா? நல்லா பாரு. இதை பார்த்துட்டு ஹெக்ஸாகன் சொல்லிடாத. இது வந்து ட்ரூ ஷேப். நீ ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் பாரு. ஃப்ரண்ட் வியூ பாரு, ஒரு ரெக்டாங்கிளா இருக்கு. டாப் வியூ என்னவா இருக்குது? Cube sir. இது முதல்ல இது பார்த்தேன்னா ஸ்கொயர் பிரிசம் சொல்லுவேன். ஆக்சுவலா அப்புறம் இதை பாரு, ஹைட்டும் 35, சைடும் 35. ஸோ இது கியூப். செக்ஷன் பிளேனை பத்தி சொல்லுப்பா. செக்ஷன் பிளேன் inclined to which plane? Section plane inclined to HP sir. Okay, good. Parallel to HP sir. Inclined to HP. Okay. Yes sir. Parallel to VP ன்னு சொல்லக்கூடாது. It is a perpendicular to VP. நான் வச்சுக்கோ. Okay sir. Perpendicular. அதாவது என்ன அர்த்தம்னா செக்ஷன் பிளேன்னா we will be having a rectangle. இது லைன் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, it is inclined to HP parallel to VP ன்னு சொல்லிடலாம். ஏன்னா இட் நாட் டச் த விபி. கான்செப்ட் நல்லா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோ. இப்போ லைன் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரல் டு விபி, த லைன் வில் நாட் டச் த விபி. இட் இஸ் அ பிளைன். ஐ எம் ஹேவிங் அ லென்த் அண்ட் ஐ எம் ஹேவிங் அ பிரெத். ஸோ வாட் வில் ஹேப்பன்? இட் வில் டச் த விபி. ஸோ த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்டு பிளைனுக்கு, லைனாக இருந்தால் பேரல் டு விபின்னு சொல்லிடுவேன். த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. யா. So it is inclined to HP and perpendicular to VP. Yeah. சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிரு. டாப் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து கியூப் வந்து இதில் தெரியும், இது அப்படியே வரைஞ்சிரு. அப்புறம் வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சிரு. அப்புறம் செக்ஷன் பிளேன் இன்க்ளினேஷன் ஆங்கிள் கொடுத்துருக்குறான் பாரு. கண்டிஷன் என்ன சொல்கிறான் பாரு. இதில் என்னன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் இஸ் அ ரெகுலர் ஹெக்ஸகன் சொல்லிடுறான். ஸோ இது ஹெக்ஸகன் வரைஞ்சிட்டு தான் வி ஹவ் டு கெட் திஸ் பாயிண்ட். அதாவது இதோட கான்செப்ட் என்னன்னா, தட் இஸ் யூ ஹவ் டு கட் திஸ் 2 ஜென்ரேட்டர். இதோட க்ளூ சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்க. இது வந்து ஒரு பை ஐட்ரேஷன் தான். ஓகே, இட் இஸ் பை ஐட்ரேஷன். அதாவது யூ டேக் மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ். ஓகே, அதாவது இது எப்படி நீங்க இது பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க, நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அதாவது ப்ராக்டிஸ்ல வந்துடும். அதாவது என்ன சொல்றான், செக்ஷன் பிளேனை பத்தி இன்க்ளைன் டு ஹெச்பி தான் சொல்றான், ஆனால் அது ஆங்கிள் சொல்லலை. ஆனால் என்ன சொல்றான், ட்ரூ ஷேப் வந்து இட் இஸ் அ ரெகுலர் ஹெக்ஸகன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் மெயின் டிப் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. நீ கட் பண்ற பத்தியா, இட் ஷுட் பி கட்டிங் ஆல் மிட் பாயிண்ட். நான் வச்சுக்கோ, எல்லாமே மிட் பாயிண்டை டச் பண்ணுச்சுன்னா உனக்கு ட்ரூ ஷேப் வந்து என்னவா வரும், ஹெக்ஸகனா வரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே QR இருக்கா, இந்த மிட் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி நடுவில் இதில் மிட் பாயிண்ட், அப்புறம் இதில் மிட் பாயிண்ட். ஸோ என்ன செய்யறேன், ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டு இதில் மிட் பாயிண்ட், இதில் மிட் பாயிண்ட், இதில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோ. அப்படியே ஒரு செக்ஷன் பிளேன் வர, அப்படியே என்ன ஆகும், உனக்கு ட்ரூ ஹெக்ஸகன் வரும். இது நோட் பண்ணி வச்சுக்கோப்பா. ஃபார் கெட்டிங் true shape of hexagon, for getting true shape, for getting hexagon as a true shape, இது மாதிரி எழுது. yeah, for getting hexagon as a true shape, இது வந்து ஒரு objective. for getting hexagon as a true shape, the section plane should pass through, the section plane should pass through midpoint of first base, அப்புறம் அந்த midpoint of the front view போட்டுக்கோ.
இது எப்படி டினோட் பண்றதுன்னா you have to think. So it passed through the midpoint of என்ன சொல்லலாம், first base, that is a QR. Then it passed through the edge, that is a Q2. QB. Yeah. So it passed through midpoint of first base edge and midpoint of longer edge and midpoint of the base edge which is away from the observer. அப்படி சொல்லிக்கலாம். Okay. So next வந்து பாத்தீங்கன்னா it is passing through AD. AD ல midpoint, QR ல midpoint, QB ல midpoint. இது வந்து ஒரு ஐட்ரேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி midpointல பாஸ் ஆச்சுன்னா you are getting hexagon. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்புப்பா. ஆங்கிள்லாம் தெரியாது, நீ இப்படி வரைஞ்சா உனக்கு ட்ரூ ஹெக்ஸகன் வரும். அவன் நிறைய ஓரியன்டேஷன் வச்சுட்டு அவன் ஹெக்ஸகன் கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்ம டைரக்டா இந்த டிப்பே அவன்கிட்ட சொல்லிடுறான். ஓகே, எழுதி வச்சுக்கோ. The true shape will be the hexagon when the section plane is going to pass through. இந்த வேணா இந்த ஸ்கெட்சை போட்டுக்கோ, இந்த ஸ்கெட்சை போட்டுக்கோ. இந்த ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு என்ன பண்ற, மிட் பாயிண்ட், இதெல்லாம் மிட் பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னு எழுதிட்டியாப்பா? சரி, இப்போ என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ, ஒரு செக்ஷன் பிளேன் இப்படி வரைஞ்சிடுவேன். வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் தெரிகிற ஏஜுக்கெலாம் போகலாம். கீழே இருந்து போகிற யூல் பி ஏபிள் டு சி திஸ் ஒன். ஒரு ஏஜ் தெரியும், இன்னொரு ஏஜ் தெரியாது. அதாவது 3 வில் பி கட்டிங் வாட் சே ஒன் ஆஃப் த ஏஜ். இவனோட டெர்மினாலஜிஸ் வேற மாதிரி இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா பி எது ப்ராக்கெட்ல போட்டிருக்கான் பாரு, கியூஆர் கீழே இருக்கு. ஓகேயா, கியூஆர் வந்து கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது பிசி. ஸோ பிசியை கட் பண்ற பாயிண்டா, சாரி பிசி மேலே இருக்கு, கியூஆர் கீழே இருக்குது. ஸோ கியூஆரை கட் பண்ற பாயிண்ட் வந்து இட் இஸ் 3. ஓகேயா, இப்போ கியூஆரை கட் பண்ணும்போது மை செக்ஷன் பிளேன் வில் கோ அலாங் த டெப்த். இப்படி ஒரு செக்ஷன் பிளேன் வச்சா கியூஆர் மட்டும் கட் பண்ணாது, இட் வில் கட் வாட், இட் வில் பி கட்டிங் எஸ்ஆர் ஆல்சோ. ஓகே, எஸ்ஆர் இங்கேருந்து தெரியாது. ஸோ அதுக்கு தான் அவன் அது உடனே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றான். அதே மாதிரி இங்கே வந்து விசிபிள் வந்து பிக்யூ, எஸ்டி தெரியாது. ஸோ 2 பாயிண்ட். அப்புறம் இங்கேயும் வந்து 2 பாயிண்ட், அதாவது ஏபி அப்புறம் ஏடி. ஓகேயா, சாரி ஏபி மேலே தான். ஓகே, மேலே, ஏன்னா மேலே தானே டச் ஆகுது. ஸோ ஏபி அண்ட் ஏடி. ஓகே, ஏபி தெரியும் 1, ஏடி தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கோ. நீ கேட்ப என்ன சார் இப்பெல்லாம் மார்க் பண்ணா, நீ வந்து அப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல படி போதும். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே ப்ரொஜெக்டர் வரைகிற ஆரை வந்து நீ எங்கே மார்க் பண்ணுவ, ஏடியில் மார்க் பண்ணுவ. 1 யூ ஹேவ் டு மார்க் இட் இன் ஏபி. அதே மாதிரி இங்கே பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிடுவேன். 2, 5, 2 ஷுட் பி மார்க்டு இன் எஸ்கியூ, சாரி பிக்யூ. இங்கே அப்படியே கோயின்சிடரும் இது. ஸோ இது வந்து அப்பேரண்ட் ஷேப். ஓகே, ட்ரூ ஷேப் எப்படி வரையணும்னு சொல்ல போகிறேன். கொஞ்சம் தள்ளி x1 y1 வரைஞ்சிக்கோ. ட்ரா x1 y1. ஓகே, இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லேருந்து 1, 6, 2, 5, 3, 4 எல்லா பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்டர் லைன் வர. தட் இஸ் ட்ரா 2h. இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர் டு x1 y1. ஓகே, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ற பார்த்தியா, எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிரு. இப்போ என்ன பண்ற, இங்க மெஷர் பண்ணிடாத, டோன்ட் மெஷர் த ஃப்ரண்ட் வியூ. மேல இருந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன் xyல இருந்து 6 என்ன டிஸ்டன்ஸ் பாரு, இங்க மார்க் பண்ணு. ஸோ 6 வந்து பக்கத்துல இருக்கும். 1 வந்து பாரு அதே லைன்ல தள்ளி இருக்கும். அதே மாதிரி 5 ரொம்ப பக்கத்துல இருக்கும், இருக்கிறதுலே பக்கத்துல இருக்கிறது 5. அதே லைன்ல உனக்கு என்ன வரும், 2 வந்துடும். 4 distance of xy from 4, that is equal to distance of 4, 1 from x1 y1. ஓகே, 4, 1. ஸோ இது ஜாயின் பண்ணேன்னா ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் கிடைக்கும். அவ்வளோதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி வரையுதுன்னு கிளாஸ்ல ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டேன், திரும்பியும் இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கமலி புரிஞ்சுதா? Yes sir, understood sir. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு ஷோ ஒன் வீடியோ. அதோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஃபர்தர் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கிளாஸில் வந்து பிபிடி போட்டால் தான் வேலைக்கு ஆகும். முன்னாடி பார்த்ததெல்லாம் ரிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ப்ரொஃபைல் பிளேன், அதுதான் ரொம்ப முக்கியம்.
So ask other students to know about this profile plane. When the section plane is perpendicular to both HP and VP, side view will give the true shape. அவ்வளவுதான். இது மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாளைக்கு நானும் கிளாஸ்ல சொல்லிடுறேன். யூ கேன் ஆல்சோ பாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். அதுதான் மெயின். அதாவது கிளாஸ்ல பார்க்காதது இந்த இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல பார்த்தது. இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, இந்த தெரியுதாப்பா? எஸ் சார், தெரியும் சார். நான் ப்ளே பண்றேன். சவுண்ட் மட்டும் தெரியுதான்னு மட்டும், சவுண்ட் மட்டும் கேக்குதான்னு சொல்லுங்க. ஓகே சார். கேக்குதா? கேக்குது சார். வாய்ஸ் பிரேக் இப்ப ஆகுது. ஆனா பிரேக் ஆகுது, சவுண்ட் தேவையில்ல. இப்போ ஓகேயா? ஓகே சார். இப்போ ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். இங்க பாரு, வாய்ஸ் நமக்கு தேவையில்ல. சரி, இப்போ அவன் என்ன சொல்றான்? சிலிண்டர். ஓகேயா? இது வந்து ஒரு செக்ஷனிங்க கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த வீடியோ. சிலிண்டர். ஓகே, ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, பேரலல் டு வி. ஓகே, ஸோ எப்படி இந்த பேஸ், இந்த ஃபேஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாரு. ஸோ ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, அப்படியே மேலே பாரு. பாஸ் பண்ணிட்டேன். மேலே பார்த்தா என்ன தெரியும்? சர்க்கிள். ஓகே, அதான் டாப் வியூ. ஹெச்பியில் தெரியும். ஸோ டாப் வியூ வில் பி அ சர்க்கிள். ஃப்ரண்ட் வியூவில் ஹைட்டு தெரியும். இப்போ இங்க பாரு, is going to draw a section plane that is inclined at 45 degree. இதுதான் ரொம்ப முக்கியம். பாரு, ஸோ இங்க பார்த்தேன்னா 45 டிகிரி இருக்குன்னா லார்ஜர் ஏரியா இஸ் அட் த பாட்டம், லோவர் ஏரியா அட் த டாப். அதை தான் ரிமூவ் பண்றான். ஓகே, ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டானா பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு பாரு. இப்போ பாரு, இட் இஸ் அ ட்ரூ ஷேப். இது இப்போ நிறைய பேர் கேட்டீங்கல்ல, லோகேஷ், மணிகண்டன். அதாவது இது வந்து கட் சர்ஃபேஸ், இது வந்து கட் சர்ஃபேஸ், இது வந்து கட் சர்ஃபேஸ். 3Dல சொன்னா இது பேர் கட் சர்ஃபேஸ். ஓகே, இதோட ட்ரூ ஷேப் வரணும். ட்ரூ ஷேப்னா இந்த எக்ஸாக்ட் லென்த்து, இதோட எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாம் வரணும். அப்போ எதில் வரும்? இந்த எங்கே நான் கட் பண்ணுறனோ இந்த ட்ரூ ஷேப் எனக்கு வரணும். ஐ வாண்ட் டு see this ஷேப். ஹெச்பியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் வராது. ஏன் சொல்லு? பிகாஸ் மை கட்டிங் பிளேன் இஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் வராது. ஓகே, ஸோ ஐ ஹவ் டு ப்ரொஜெக்ட் இன் அ கட்டிங் பிளேன் தட் இஸ் இன் அ பிளேன் பேரல் டு செக்ஷன் பிளேன். ஸோ இதான் ட்ரூ ஷேப்பு. நான் திரும்ப ஐ வில் ஷோ இட். ஃபார் ஐ ஹவ் டன் செக்ஷனிங். ஸோ ஐ வாண்ட் டு அப்டைன் திஸ் ட்ரூ ஷேப். மேலே இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன்,
மேலே இருந்து பார்க்குற, மேலே இருந்து பார்த்தேன்னா உனக்கு இங்கே ஒரு லைன் தெரியும், இங்கே ஒரு லைன் தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக இந்த இதெல்லாம் உனக்கு தெரியாது. யூ கான்ட் கேப்சர் இட். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் தான் தெரியும். இங்கே முன்னாடி என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்படியே ஒரு லைன் போகிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். ஓகேயா? ஃப்ரண்ட் வியூவில் அந்த இன்க்ளினேஷன் செக்ஷன் பிளேன் மட்டும் தான் தெரியும். டாப் வியூவில் அப்பேரண்ட் ஷேப் தெரியும். ஸோ இங்கே சொல்யூஷன் பாரு, என்ன பண்ணியிருக்கிறான்? I have drawn another reference line. Let me make it clear. Okay. ஒரு another reference line வரைஞ்சிக்கிறேன். இங்க section plane இருக்கா? It is cutting HP. Okay. So cutting HP இருக்கும்போது first apparent shape கண்டுபிடிச்சிரு. இங்க இருந்து எல்லாத்தையும் இங்க மார்க் பண்ணிட்டு 1 2 அப்ஜெக்டிவ்னால ஈஸி உனக்கு. இப்போ இதெல்லாம் நீ பண்ண போறது இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோ. அந்த கரஸ்பாண்டிங் 1 2 எவ்வளோ பாயிண்ட் கட் பண்ணுறதோ. இப்போ சர்க்கிளை வந்து இவன் 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறான். நீ அவ்வளோ பிரிக்கணும் அவசியம் இல்லை. 8 பிரிச்சா போதும், உனக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் வரும். 8 பாயிண்ட் வரும். 12 பாயிண்ட்ஸ்னால் அந்த கர்வ் வந்து மோர் அக்யூரேட்டாக வரும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைகிற பேரல் டு செக்ஷன் பிளேன், அது இங்கே நோட் பண்ணியிருக்கல டாப் வியூவில், அதெல்லாம் எடுக்கிற. இங்கே ஒரு ஒரு ப்ரொஜெக்டர்லையும் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் லைன் XYலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, அதே டிஸ்டன்ஸ் இங்கே கொண்டு போகிற, உனக்கு ட்ரூ ஷேப் வந்துடும். அவ்வளோதான். ஸோ ட்ரூ ஷேப் எதுன்னு இப்போ உனக்கு காமிச்சிருக்கிறேன். எப்படி வரையணும் சொல்கிறான் பாரு. சர்க்கிள் வர, டிவைட் இன்ட்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ். இது புரியுதா பார் எல்லாருக்கும்? யாருக்காவது புரியலைன்னா கேளுங்க. லோகேஷ் புரியுதா? எஸ் சார், எஸ் சார். சர்க்கிளை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறேன். ABCDE அப்படியே போகுது. சரியா? நம்ம 8ஆ பிரிச்சா கூட போதும். ஓகே சார். பாரு, எப்பவுமே சென்டர்ல யூ ஹேவ் டு ஷோ சென்டர் லைன் தான், ரெக்டாங்கிள். அப்புறம் என்ன பண்றாங்க பாரு, இந்த நான் வரையக்கூடிய செக்ஷன் பிளேன் வந்து should cut the axis 15 mm from the top. ஸோ என்ன செய்யறேன், 15 mm இருந்து ஒரு பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அங்கே இருந்தால் நான் ப்ரொடெக்டர் வைக்கிறேன். அங்கேருந்து ப்ரொடெக்டர் வச்சு ஐ எம் கோயிங் டு என்ஷூர் 45 டிகிரி. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன். இட் இஸ் கோயிங் லைக் திஸ் அண்ட் ஐ எம் எக்ஸ்டெண்டிங் இயர் ஆல்சோ. ஸோ நார்மலாக நம்ம எஸ்பின்னு மார்க் பண்ணுவோம். இவன் வேறு நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கான், அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல. லாங் டேஷ், ஷார்ட் டேஷ் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் திஸ் போர்ஷன் இஸ் கெட்டிங் ரிமூவ்டு. மேலே இருக்கிற போர்ஷன் ரிமூவ் ஆயிடுது. செக்ஷன் பிளைனுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் அப்படியே இருக்கு. சரி, இப்போ ஒன்று ஒன்றா நான் அதில் சொல்லிடுறேன். இப்போ 1 பாரு, 1 டேஷ், அதுக்கு முன்னாடி இங்கே போயிடலாம். Yes, marked different points. First, generator ஒன்று ஒன்றா வருவோம். ஃபர்ஸ்ட் இது வந்து சி 1 டேஷ். யா, 12 டேஷும் 1 டேஷும் சேம் தான். அதாவது திரும்ப அப்படியே சுற்றி வரோம்ல, அதுதான் 12 டேஷ். 1 வந்து இட் இஸ் கட்டிங் த ஜென்ரேட்டர். சே ஃபர்ஸ்ட் ஒன் ஏ டேஷ். அதாவது கீழே வந்து A1 இருக்கு, மேலே வந்து A, அதே மாதிரி கான்செப்ட். யா, அதே மாதிரி it is going through, passing through this generator. So it will be cutting this in the line as well as இதுவும். Yeah. So ஒரு இதுக்கும் 2 பாயிண்ட் வரும். ஒன்று தெரிகிறது, இன்னொன்று பின்னாடி இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 is cutting B, பின்னாடி இருக்கிறது என்னது L, அதை கட் பண்ணுறது 11. Yeah. 3 வந்து OC, அந்த ஓகே கட் பண்ணுறது வந்து 10. ஸோ ஒரு இதுக்கும் 2 பாயிண்ட் நான் கொடுப்பேன். ஏன் இங்கே வந்து கரெக்டாக என்ன கட் பண்ணுறது, இந்த ஜென்ரேட்டர்லாம் டச் பண்ணுறதே இல்லை, இங்கே போயிருது. இங்கே வந்து 6. இது எப்படி அவன் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னு பாரு. பாரு 7, 6 and 7. ஓகே. ஸோ 6 and 7 பாரு, இட் இஸ் இந்த ஏஜ், அதாவது
7 வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டர், 6 வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ அதுலேருந்து இந்த இதுலேருந்து அப்படியே கோடு வர இது வந்துடும். ஏன் 1 வந்து என்னது அப்போ ஏ தான் 1. 2 11 பாரு அப்படியே இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண, பி கிட்ட வருது 2, எல்லுக்கு வருது 12. ஓகே, ஸோ அது வரையும் போது நமக்கு தெரியும். சில வாட்டி இது கோயின்சைட் ஆயிரும். 3 11 3 11 தான் கோயின்சைட் ஆகுது. ஓகே, 3 11 2 12 தான். Projector lines, sir. So we also draw the projector line, or we have to just mark it in the way how they showing? இது வந்து என்னன்னா, just you have to cut the front view and you have to number, and if necessary you can draw the projector line. That is otherwise you can keep the scale and you can mark the point. For example, 1 is cutting what? This A, it will be coinciding with A. And 2 and 12, 2 வந்து it is B, இந்த line B, அப்புறம் பின்னாடி இருக்கிறது it is L. Okay, 12. So by when you are going to draw this தான் you will be having the practice. Yeah, 3 11 3 வந்து பாரு C, K க்கு வருது 11. Yeah, 9 and 4 வந்து D, அப்புறம் பின்னாடி வருது பாரு. ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டே போ. ஆக்சுவலாக இங்கே 410 அவன் வந்து அந்த இது கொஞ்சம் 410. ஓகே, 5 9. ஸோ நீ வரையும் போது உனக்கு தெரிஞ்சிடும். இது அப்படியே மார்க் பண்ணிடுற எல்லாத்தையும். மார்க் பண்ணிட்டு கீழே இருக்கிறத என்ன பண்ற, டு ஆக்ஷன். இது என்ன பண்றான், இங்க இருந்து அப்படியே ஒரு ப்ரொஜெக்டர் லைன், டிரா எ ரெஃபரன்ஸ் லைன். இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஒன்னுங்கெல்லாம் இருக்கு பார்த்தியா, டிஸ்டன்ஸ் ஆஃப் x1 y1 எல்லா பாயிண்ட்டும் 12 வச்சிருக்கிறதுனால தான் உனக்கு நிறைய இது வருது. you are going to keep 8, it will be easy. இது வந்து செக்ஷனல், இது வந்து செக்ஷனல் டாப் வியூ, that is apparent shape. இது வந்து ட்ரூ ஷேப். அவ்வளவுதான். yeah, சரி. so if you are going to draw you will be able to understand. இப்படி இது வீடியோ மட்டும் பார்த்தா புரியாது, you have to draw. so remaining things we will be seeing tomorrow afternoon. okay, Sir, there's no question for this sum, இந்த sir. revision போதும். questions for this sum is how the true shape will be obtained, what distance you have to take. So like this they may ask a question. Otherwise they may ask a section plane inclined to HP, whether it will be cutting the front view or top view. That will be the possible question. And sectional top view will be the true shape or apparent shape. அது ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்க முடியும், வேற எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது இல்லை. அதாவது மற்றதெல்லாம் லேபர் ஒர்க் தான். அதாவது நீ டிவைட் பண்றது, பாயிண்ட் மார்க் பண்றது, that and all labor work that you have to do, that can't be framed as a question. அதை வந்து எம்சிக்யூவா ஃப்ரேம் பண்ண முடியாது. இதை மட்டும் தான் கொஸ்டினை கேட்க முடியும். எம்சிக்யூல வந்து இந்த ப்ராப்ளத்தை கொடுத்து நீ வரைஞ்சி அதை எப்படி எவாலுவேட் பண்ணுவான், முடியாது இல்லை. இதே கன்வென்ஷனல் எக்ஸாம்னா இந்த ப்ராப்ளத்தை நீ ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கியான்னு என்னால எவாலுவேட் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No. So tomorrow afternoon we will discuss the new topics. இது வந்து ரிவிஷன் கிளாஸ் தான். So tomorrow afternoon we'll be discussing the new topics, so that entire class. Tomorrow we have to bring the after all the materials, sir. No need பா, ஏன்னா MCQ ன்னு சொல்லிட்டாங்கல்ல, தேவையில்ல. டிராயிங் நோட்புக் மட்டும் எடுத்துட்டு வாங்க, பென்சில் டிராயிங் நோட். ஓகே சார், அது எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர தேவையில்ல, டிராயிங் நோட்புக் மட்டும் எடுத்து. ஓகே சார், ஓகே. இது வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் MCQ பா, ஆனா கன்ஃபார்மா தெரியாது. திடீர்னு கவர்மெண்ட் வந்து MCQ இல்ல கன்வென்ஷனல் கூட மாத்திரலாம். அதனால பிளைண்டா நம்ப வேண்டாம். we will wait for approval from அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். ஆனா 90% MCQ தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வெப்சைட்ல பார்த்தேன் அதை பத்தி எதுவும் போடல. ஸோ எப்படின்னு அது தெரியல. ஓகே, இப்போதைக்கு 90% MCQ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே சார். Thank you, sir. Thank you. You can leave the call. Doubts எதுவும் இல்லைன்னா you can leave. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Sir, சொல்லுமா. Sir, it's little hard to work on with the MCQs alone, sir. I'm able to understand, but I'm not sure to how should I
Yeah, Like I have increase observed my. the same thing in the test also. In cycle test too, in conventional drawing you got good marks, but in MCQ you didn't even pass. Why no? Yes. Because you are not able to visualize the concept. By reading the question, you have to convert that question into sketch, and that pictorial sketch should be come into your mind, and you have to get the answer. Yes. This MCQ will be different. If it is a physics or chemistry, within a fraction of a minute, you'll be knowing the answer. But for EG, Sir, I would have what? passed my MCQ, sir, but I Uh, had two options to be incorrect one, sir. It just changed. I don't know how it changed, but automatically when I just scroll up and down, it has been uh, changed. Maybe because okay, of okay, that. Lost 2 okay, marks alone. Still my okay. marks. Next, okay. Yes, Next sir. test, you be cautious. Okay, select the right answer, and also. What I have advised, no, you convert all the questions in the MCQ that in a PDF into sketch. I have asked you, know, that is your Yes, sir. solution should be not explanation. It should be a sketch. Okay. Okay, sir. So you have to do like that. Then only you'll be able to get good marks. And I have seen your key also. That is what key you have given for cycle test one. No, Yes, sir. that diagrammatic representation for some problem it is not accepted. That is a clear explanation is not there. It shows that you didn't understand that concept well. Let me Sir, show no, it. sir. You Let asked me me show it. before. Yeah, yeah. Tell me. No, sir. Since you asked me, just it's a Yeah, yeah. rough sketch alone. I just Hmm. meant I just wrote it in pencil, and what language I understood, I just submitted, I'm sir. If it's I'm not proper. okay. I'm not talking about that language, but what I am explaining is that correct way of understanding. That is by your sketch, I can estimate or I can evaluate your understanding. Okay, Yes, but sir. others, Lokesh and Manigandan, they have presented well. There is whatever they have understand, they have projected in the paper, but your explanation is not sufficient. Let me explain with that PDF. Okay, when I am Yes, free. sir. Okay. Yes, sir. Yes, sir. Mm. Not an issue. You please convert all the question into sketches, then find the solution. Try to understand. For MCQ, without understanding, you can't answer the question. Okay. For few, I'm able to like convert it into image, and that is how I attended, sir. But for Okay. little things that confuse me, it's really very hard for me to convert, sir. I just get Yeah. confused with the. Even for us also, the question what they have asked, no, when we are converting, it will take much time. That is, I can't sit and work for all MCQ. Randomly, I can choose 10 questions and I can work it out. But it is a huge question bank. That is finding answer. And whether we are not sure also whether the questions will come from MCQ or not. But one thing we can guarantee is questions will be asked from your syllabus. That is, you have to frame MCQ. Now I am asking one question. No, that is when Yes, the sir. section plane is parallel to perpendicular to both HP and VP. True shape will be obtained in side view. So this is Right. one of the possible MCQ question. Okay. Okay, sir. Okay. Sir, So you and the have to assessment you have to uh, submit it by March 2nd, no, sir, not by today. Sorry, not by tomorrow, but on Tuesday, on or before Tuesday, we have to submit it. but hereafter, you no need to bother about that drafter assignment, and you bother Okay. about MCQ. And tomorrow, Okay. every week, I will be giving 50 questions as MCQ, so that you can work on that and you can give answer. Okay, but Okay. only we are having only 2 weeks. March 15, you will be having a exam. It seems it is a tentative date only. So I will be framing some questions as a MCQ, and I will be sending that link. So in your free time, that is when you are at home, no, after dinner or after 9, you can work out and you can give the answer and you can complete the assignment. It will not take Yes, much sir. time. You have to just sit before the PC and you have to select the correct answer. That's all. Okay. Yes, sir. Yes, sir. But what I will be doing, no, I will be changing the question and I will be changing the option. You can't blindly take the answer from that PDF. Okay. You have to Yes. understand the concept. Then only you will be able to get the correct answer. Okay, sir. Okay. Thank you, sir. Thank you.